ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு சூப்பரான ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட் மூவி தான் பார்க்க போகிறோம். வாங்க மூவிக்குள்ள போகலாம். மூவியோட ஸ்டார்டிங்கேவும் நம்மளோட ஹீரோயின் ஒரு டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ணிட்டு இருக்கா. டாக்டருமே செக்அப் பண்ணி பார்த்தால நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, ஆனால் என்ன கேட்டீங்கன்னா நீ இந்த குழந்தைய பெற்றுக்க வேணாம்னு தான் சொல்லுவேன். உன்னோட ஐக்யூ லெவலே ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதாவது ஹீரோயினுக்கு கொஞ்சம் மென்டல் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அது குழந்தைக்கும் வரும், அதனால் இந்த குழந்தைய பெற்றுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டருமே சொல்ல, ஹீரோயினுமே இருந்துட்டு இல்லை கண்டிப்பாக என்னோட குழந்தைக்கு அது வராது, ஏன்னா நான் முன்னாடி இந்த மாதிரிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அப்படியே சொல்லிட்டு இருக்கா. ஆமாம், நம்ம ஹீரோயின் முன்னாடில இந்த மாதிரி கிடையாது, அவள் எப்பயுமே சாதாரண ஒரு பொண்ணாக தான் இருந்துட்டு இருந்திருக்கா. ஆனால் அவளோட அப்பா அம்மா தான் இவளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையையும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவள் குடிக்கிற ட்ரிங்க்ஸில் அந்த மாதிரி ஒரு மருந்தையும் கலக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேட்ரிக் யூஸ் பண்ணுற மருந்தையும் கலக்கி ஹீரோயினுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் ரிசர்ச்ன்ட்டு எப்போ பார்த்தா லேப்லேயே இருக்கிறதுனால அது அவளோட பேரண்ட்ஸ்க்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹீரோயினுக்கு ஒரு தங்கச்சியுமே இருக்கா. சொந்த தங்கச்சி கிடையாது, அடாப்டட் சிஸ்டர். ஸோ அவள் அப்பா அம்மா கிட்ட பேசி அப்பா அம்மாவை மயக்கி தான் இந்த மாதிரிலாம் பண்ண வச்சிருக்கா. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹீரோயினுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டுமே இருக்கான். பாய் ஃப்ரெண்டையும் தங்கச்சிக்காரி கைக்குள்ளே போட்டுக்கிட்டா. பாய் ஃப்ரெண்ட் என்ன பயப்படுறான்னா இவ ரிசர்ச்சுங்கிற இருக்கிறனால நம்மள ஏதாவது பண்ணிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு தங்கச்சிக்காரி கூட ஒன்று சேர்ந்துக்கிட்டா. இப்போ அம்மா அப்பா இவளுக்கு மயக்க மருந்தை கலக்கி கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு வயசான கிழவன் கூட ஹீரோயினை ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்காண்டி. ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டு கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா, என்னை காப்பாற்றி எப்படியாவது கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் இருந்துட்டு நான் உன்னோட தங்கச்சி தான் லவ் பண்ணுறேன், எனக்கு உன்னை பிடிக்கல, நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவ்வளோதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாய் ஃப்ரெண்டுக்காரனும் சொல்ல, ஹீரோயினுக்குலாம் ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. அப்போனா நீங்கள் எல்லாருமே என்னை இத்தனை நாளாக ஏமாற்றிட்டு இருந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்பா அம்மா அவளை அங்கேருந்து தரன்ட்டு ஒரு ரூமுக்கு இழுத்துட்டு போய் கதவை சாத்திட்டு யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவ்வளோ ரூம்குள்ளே சாத்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. அதே சமயம் நம்மளோட ஹீரோயின் உள்ளார கதவை தட்டிட்டு இருக்கா, என்னை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கதவை சாத்திட்டு போயிட்டாங்க இல்லையா, நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறேன்ட்டே தெரியாது. நம்ம ஹீரோயின் கிட்ட மொபைல் இருக்கிறதுனால அவள் தான் ரிசர்ச் சென்டரில் இருந்தா இல்லையா, ஸோ அதனால அவளோட மொபைலில் அந்த டெக்னிக் இதெல்லாமே இருக்குது. ஸோ ஏதோ ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த கதவையுமே ஓப்பன் பண்ணி அங்கேருந்து போயிட்டுருக்கா தட்டு மாதிரி. அப்போ அவள் ரூமுக்கு பக்கத்து ரூமில் தான் நம்மளோட ஹீரோவுமே இருக்கான். ஹீரோவுக்குமே அந்த மாதிரி ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஹீரோயினையே டக்குன்ட்டு உள்ளே பிடிச்சி இழுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அன்னைக்கு நைட்டு ஒன்றா இருக்காங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறேன்ட்டு தெரியல, அவளுக்குமே ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த மென்டல் இஷ்யூஸ் எல்லாமே வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அவள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே மறக்கவும் ஆரம்பிக்கிறா. அவளுக்கு தெரிஞ்ச அந்த ஐக்யூ எல்லாத்தையுமே மறக்கவும் ஆரம்பிக்கிறா. அப்படியே 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. அதுக்கப்புறம் விடிஞ்சிருது. ஹீரோ ஒரு ஸ்டிக்கி நோட்டில் எழுதி வச்சுட்டு போயிருக்கா, எனக்காண்டி வெயிட் பண்ணு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கிறதுனால அவள் என்ன பண்ணுறா, எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லாமல் அவள் பாட்டுக்கு அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கா. கொஞ்சம் விட்டுருந்தா கார் ஆக்சிடென்ட்டே ஆயிருக்கும். உனக்கு என்ன பைத்தியமா, என் காரில் தான் உனக்கு சாகிறது கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு காரெல்லாம் திட்டிகிட்டு போயிட்டுருக்கான். உண்மையும் இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு எனக்கு இருக்கிற ஒரே ஃபேமிலி இந்த குழந்தை மட்டும் தான் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு டாக்டர்கிட்ட நீங்கள் இந்த குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே பாருங்கள், நான் இந்த குழந்தைய பேத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஆனால் டாக்டர் இருந்துட்டு பின்னாடி இந்த குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நீ தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின்மேவும் கண்டிப்பாக என்னோட குழந்தைக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது, என்னோட குழந்தை ரொம்ப நல்லாவேவும் ரொம்ப அறிவாளியாக தான் என்னோட குழந்தை வளரும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்மே சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஆனால் டாக்டருக்கு சுத்தமாக இதெல்லாம் நம்பிக்கையே இல்லை. ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஹீரோயின் அந்த குழந்தைய பெற்றுக்கிறதுக்காண்டி கிடைக்கிற வேலை எல்லாத்தையுமே அவன் பண்ணிட்டு இருக்கா. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த வேலை எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா. இப்படியே ஒரு 5 வருஷமும் கடந்து போக நம்ம ஹீரோயினுக்கு குழந்தையும் பிறந்துருச்சு. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு குட்டி பையன் இருக்கான். அந்த குட்டி பையனுக்கு நிறைய டேலண்ட் இதெல்லாமே இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிற ஒவ்வொரு விஷயமும் அவனால படிக்காமலேயும் இந்த வயசுல அதுக்கான அறிவு அவனுக்கு நிறையவே இருக்கு. நம்ம ஹீரோயின் அந்த குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு போயிட்டு இருக்க. அந்த குட்டி பையன் அங்க இருக்கிற பார்க்க பார்த்துட்டு நான் அதுல போய் விளையாடுறேமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயின்மே இருந்துட்டு சரி ஓகே பார்த்து சேஃபாரு, நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, குட்டி பையன் அம்மாவுக்கு தைரியம் படுத்திட்டு இருக்கா. நீங்க சேஃபா போயிட்டு வாங்கம்மா, என்னை யாரும் கிட்னாப்லாம் பண்ணிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின்மே சரின்னு சொல்லிட்டு அவள் ஸ்கூல் அட்மிஷன் போடுறக்காண்டி ஸ்கூலுக்கு போயிட்டுருக்க. அந்த இடத்துக்கு தான் நம்மளோட ஹீரோவுமே வந்துட்டுருக்கான். ஹீரோக்கு மாஸ்டர் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, உனக்கு ஒரு 5 வயசுல பையன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையனை சீக்கிரமாக கண்டுபிடி அப்படின்ட்டு. அதனால தான் நம்ம ஹீரோ இப்போ ஸ்கூலுக்கு வந்திருக்கா, பையனை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வரும்போது ஹீரோயின் 2 பேருமே மோதிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை ஞாபகமே இல்லை. அதே மாதிரி ஹீரோக்கும் ஹீரோயினையும் சுத்தமாக ஞாபகமே இல்லை. ஹீரோயின் இருந்துட்டு சாரி நான் சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து வேகமாக போக, ஆனால் ஹீரோ மட்டும் ஹீரோயினையும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது. ஹீரோ எதுக்காண்டி இங்கே வந்திருக்கானா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவனோட பையனை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான். இந்த ஸ்கூலுன்ட்டு இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு ஸ்கூலுக்காக போய் 5 வயசில் இருக்கிற பையன் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பையனாக பார்த்துட்டு இருக்கான். அந்த ஃபீல் இருக்கும் இல்லையா, ஒரு பையனை பார்த்த உடனேவும் இதுதான் நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குழந்தையா பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு எந்த ஒரு குழந்தைய பார்த்தாலுமேவும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகவே இல்லை. அதே சமயம் இவனுக்கு ஏதோ ஒரு டிசீஸ்மே இருக்கு. சிஸ்டர்மே இருந்துட்டு நம்மளும் கொஞ்ச நாளா
ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே போய் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு வேளை எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பையன் இல்லாமல் கூட இருக்கலாம்ல. ஏதோ அந்த யூகம் வந்து தப்பா போயிருக்கலாம்ல அப்படிங்கிற மாரி அசிஸ்டன்ட்மே சொல்ல, ஹீரோவுமே இருந்துட்டு அடிச்சு சொல்லிட்டு இருக்கான். "இல்ல எனக்கு வந்து கண்டிப்பா 5 வயசுல ஒரு பையன் இருக்கு. என்னால ஃபீல் பண்ண முடியுது. அந்த யூகம் வந்து தப்பா போறதுக்கு வாய்ப்பே இல்ல." அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு திடீர்னுட்டு ரத்த வாந்தி வர்ற மாரி இருக்கு. அவனோட அசிஸ்டன்ட்மே இருந்துட்டு, "உங்களுக்கு மறுபடியும் இந்த இது வந்து வந்துருச்சு. அந்த பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமா உங்கள வந்து கொன்னுட்டுருக்கு." அப்படிங்கிற மாரி அசிஸ்டன்ட்மே சொல்லிட்டு இருக்கான். அப்படி என்னதான் நம்மளோட ஹீரோக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அத நம்ம சீரிஸ் போக போக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட ஹீரோவுக்குமே ஒரு மாதிரி இருக்கு. அவன் அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட, "என்ன எல்லாருமே தனியா விட்டுட்டு போங்க. நான் கொஞ்சம் நேரம் தனியா இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு கார்டன் ஏரியா பக்கமா நடந்து போயிட்டுருக்கான். அப்ப அவனோட மனசுக்குள்ள, "நான் சீக்கிரமாவேவும் என்னோட பையன வந்து தேடி கண்டுபிடிச்சாகணும். ஏன்னா எனக்கு அவ்வளவா டைம் கிடையாது. நான் என்னோட ஆயுள் வரைக்கும் வாழணுங்கிறது தான் என்னோட ஒரே ஆசை." அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஃபீல் பண்ணிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்க. அந்த பக்கமா தானே நம்மளோட குட்டி பையனும் விளையாண்டுட்டு இருக்கான். அவன் எதிர்ச்சியா நம்மளோட ஹீரோ மேலேயும் வந்து மோதிடுறான். ஹீரோக்கு அந்த குட்டி பையன பார்த்த உடனே ஏதோ ஃபீல் ஆகுது. இவன் அப்படியே என்னோட மாரியே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவுமே பார்த்துக்கிட்டு, "நான் ஃபைனலி கண்டுபிடிச்சுட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த குட்டி பையன், "சாரி அங்கிள்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போலான்னு பார்த்தா, நம்மளோட ஹீரோக்கு திரும்பவும் லைட்டா வலிக்க ஆரம்பிக்குது. அவன் ஒரு மாரி மயங்கிட்டான். அந்த குட்டி பையன் தான் இருந்துட்டு இவனுக்கு செக் பண்ணியெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அவன்கிட்ட ஏதோ ஒரு மெடிசனுமே இருக்கு. அந்த மெடிசன வாயிலையும் போட்டு விட்டுட்டு, அவனோட கைய புடிச்செல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்ப கரெக்ட்டா ஹீரோவும் கண் முழிச்சிடுறான். அந்த குட்டி பையனும், "அங்கிள் நீங்க ஓகேவா? இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்க, ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. "நீ என்ன சேவ் பண்ணிட்ட?" அப்படிங்கிற மாரி சொல்ல, அந்த குட்டி பையனும் இருந்துட்டு, "நீங்க ரொம்பவே வீக்கா இருக்கீங்க. இந்தாங்க இந்த டேப்லெட்ட நான் உனக்கு குடுக்குறேன். நீங்க இத வந்து போட்டுக்கோங்க." அப்படிங்கிற மாரி அந்த குட்டி பையனும் அந்த டேப்லெட்ட வந்து ஹீரோ கிட்ட குடுக்க, ஹீரோவுமே இருந்துட்டு, "நீ எக்ஸாக்ட்டா யாருப்பா?" அப்படிங்கிற மாரி கேட்க, அந்த குட்டி பையன் மனசுக்குள்ள திங்க் பண்ணிட்டு இருக்கான். அம்மா நம்மள பத்தி வெளிய யாருக்கும் தெரியக்கூடாதுன்ட்டு நெனைக்கிறாங்க. நம்மளோட ஸ்கில்ல பத்தி. "இங்கருந்து தப்பிச்சு முடிஞ்ச அளவுக்கு ஓடிர்றா." அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் அங்கருந்து ஓடிட்டான். ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளோட ஹீரோ அந்த குட்டி பையனோட ஹேர வந்து எடுத்திருப்பான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காண்டி. ஏன்னா அவனுக்கு டவுட் இருக்கு இல்லையா? அவனோட அசிஸ்டன்ட்மே அங்க வர, அந்த ஹேர வந்து அசிஸ்டன்ட் கிட்ட குடுத்து, "இவன் என்னோட பையன் மாரி எனக்கு தோணுது. ஸோ நீ இத வந்து செக் பண்ணு." அப்படிங்கிற மாரி அந்த ஹேரையுமே குடுத்துடுறான். இங்க நம்ம ஹீரோயின் தான் பையனுக்கு அட்மிஷன் போடுறதுக்காண்டி வந்தா இல்லையா ஸ்கூலுக்கு. அங்க போய் கேட்டா சீட் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இவளுக்கு ஒரு மாரி இருக்கு. "ஏன் இந்த மாரிலாம் சொல்றீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டா, அங்க இருக்கிறவங்க, "இங்க பாரும்மா உனக்கு வேற ஏதாவது வேணும்னா, நீ போய் பிரின்சிபல் கிட்டயே பேசிக்க." அப்படிங்கிற மாரி சொல்ல, இவளுமே சரின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கா. "என்னோட பையனுக்கு நீங்க எக்ஸாம் இதெல்லாமே வச்சு அதுல பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தானே அவனுக்கு வந்து சீட் இருக்குன்ட்டு நீங்க சொன்னீங்க. இப்ப ஏன் இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க சீட் இல்லன்ட்டு?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் போய் கேட்க, அதுக்கு அந்த பிரின்சிபாலுமே இருந்துட்டு, "இங்க பாரும்மா, எங்க ஸ்கூல்ல வந்து சீட் எல்லாமே காலி ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம உன்னோட பையனுக்கு ஃப்ரீ கிளாஸ் கூட. ஸோ நீ பணம் கட்டாம எப்படி வந்து அவனுக்கு வந்து கிளாஸ்ல சேர்த்துக்கிறது?" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோயினுமே இருந்துட்டு, "இல்ல நான் பணம் எல்லாத்தையுமே கட்டுறேன். ஆனா என்னோட பையன வந்து ஸ்கூல்ல சேர்த்துக்கோங்க." அப்படிங்கிற மாரி அவளுமே கேட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோயினோட தங்கச்சியும், எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அங்க வராங்க. ஆக்சுவலி உண்மையா என்ன நடந்திருக்குன்னா, பிரின்சிபல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ஹீரோயினோட பையனுக்கு அதிக மார்க் வந்து கிடைச்சிருக்கு. அதே தங்கச்சியோட பையனுக்கு வந்து மார்க் கம்மியா கிடைச்சிருக்கு. ஹீரோயினோட பையனோட மார்க்க தங்கச்சி பையனோட மார்க்கா வந்து மாத்திட்டு, ஹீரோயின் பையனுக்கு கிடைக்க வேண்டிய சீட்ட தங்கச்சி பையனுக்கு வந்து குடுத்துட்டாங்க. ஏன்னா, இவங்க 2 பேரும் வந்து ரொம்பவே ரிச்சு. அவங்கனால அந்த ஸ்கூலுக்கு நெறைய பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிரின்சிபல் வந்து இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் இப்ப ஹீரோயினுக்கு தெரிய வர, ஹீரோயின் வந்து அவங்க 2 பேரும் புடிச்சு திட்டிட்டு இருக்கா. குறிப்பா தங்கச்சிக்காரி, "என்னோட வாழ்க்கைய தான் நாசமாக்கிட்ட. இப்ப என்னோட பையனோட வாழ்க்கையும் நாசமாக்க போறியா? நான் இதுக்கு ஒரு நாள் விடமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்க. தங்கச்சியுமே இருந்துட்டு, "நீ என்ன பேசிட்டு இருக்க? உன்னோட பையனுக்கு ஐக்யூ லெவல் ரொம்பவே கம்மியா இருக்கு. என்னோட பையன் அப்படி கிடையாது. என்னோட பையன் ரொம்பவே அறிவாளி. உன்னோட பையனேவும் இப்படி இருக்கும்போது, என்னோட பையன் எப்படி இருப்பான்? நீ தான் ரொம்பவே முட்டாள், அறிவு கெட்டவ." அப்படிங்கிற மாரிலாம் புடிச்சு திட்டிட்டு இருக்கா. "உன் பையன் இந்த மாரி இருக்கிறதுக்கு காரணமேவும் நீ தான். எல்லாமே உன்னோட ஃபால்ட் தான்." அப்படிங்கிற மாரியும் புடிச்சு திட்டிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே ஒரு மாரி இருக்கு. "இல்ல நான் விடமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி கைய புடிச்சு இழுத்துட்டு இருக்க. பக்கத்துல தானே பாய் ஃப்ரெண்டுமே இருக்கான். பார்த்துட்டு எப்படி இருப்பான்? "அவள விடு." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின அடிச்சிடுறா. ரொம்பவே ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கு. ஹீரோயின் 2 பேருகிட்டயுமே கெஞ்சிட்டு இருக்கா. "இதுக்கு முன்னாடி உங்க 2 பேர்கிட்டயும் நான் கெஞ்சினது இல்ல. இப்ப நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் என்னோட பையனுக்கு இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் எப்படியாவது கிடைச்சாகணும். என் பையன் படிக்கணும். ப்ளீஸ் இந்த மாரி பண்ணாதீங்க." அப்படிங்கிற மாரி கெஞ்சிட்டு இருக்க. அதுக்கு பாய் ஃப்ரெண்டுக்காரனும் இருந்துட்டு, "நீ ஏன் என்னோட வாழ்க்கையில திரும்ப திரும்ப இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க? எல்லாமே உன்னோட தப்பு தான்." அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்டுக்காரன் தங்கச்சிக்காரிய கூட்டிட்டு அங்கருந்து போக, ஹீரோயின் அவங்க 2 பேரும் பார்த்து முறைச்சிட்டு இருக்க. தங்கச்சிக்கே ஒரு மாரி இருக்கு. இவளால எப்படி இந்த மாரிலாம் பண்ண முடியுது? இவளுக்கு தான் ஐக்யூ லெவல் ரொம்பவே கம்மியா இருக்குல்ல. ஒருவேளை இப்ப வேணும்ட்டே பண்றாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குமே ஒரு மாரி இருக்கு. ஹீரோயினுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருதோ அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் நம்மளோட ஹீரோக்கு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கான அந்த ரிப்போர்ட்டுமே கிடைச்சிருது. அந்த குட்டி பையன் உன்னோட பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இத தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட ஹீரோ சும்மா இருப்பானா? அவன் உடனேவும் அந்த ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்கான். அந்த குட்டி பையன தேடி கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. அப்படி போற வழியில இவன் இந்த பக்கமா போயிட்டுருக்கான். ஹீரோயின் அந்த பக்கமா உள்ள இருந்து வந்துட்டுருக்கான். ஹீரோயின் வந்து ஹீரோவ நோட் பண்ணல. ஆனா ஹீரோ வந்து ஹீரோயின் போறத வந்து நோட் பண்ணிட்டா. ஹீரோயின் வந்து ஒரு மாரி டல்லா இருக்கா.
ஏன்னா அவளோட பையனுக்கு அந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கல இல்லையா, ஒரு மாதிரி டல்லா இருக்கா. ஹீரோ வந்து ஹீரோயினியை பார்த்துக்கிட்டே தான் போயிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் இருக்கு உள்ளார. ஆனா வந்து அது என்னன்ட்டு சரியா அவனுக்கு வந்து புரியல. ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே தான் போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பையன் கிட்ட வர, அந்த குட்டி பையன் ஹீரோயின் பேச பார்த்துட்டு என்னாச்சுமா, ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயின்மே இருந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல, ஆனா உனக்கு இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கல அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த குட்டி பையனுமே இருந்துட்டு இவ்வளவுதானம்மா, நான் கூட வேற ஏதோ நினைச்சு பயந்து போயிட்டேன். இங்க பாருங்கம்மா, உங்களோட பையன் எவ்வளவு பிரில்லியன்ட்டு உங்களுக்கு தெரியும்ல. உங்க பையன் ஸ்கூலுக்கு போகணுன்ட்டு அவசியமே கிடையாது. ஆனா நீங்க தான் உங்க பையனை ஸ்கூலுக்கு சேர்க்கணுன்ட்டு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினுமே இருந்துட்டு ஆமாப்பா, நீ கண்டிப்பா ஸ்கூலுக்கு போய் படிச்சு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நீ அதை நினைச்சு கவலைப்படாத. அம்மா கூடிய சீக்கிரமேவும் இதுக்கான வேற ஒரு வழியை வந்து பாக்குறேன், வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி அந்த குட்டி பையனை வந்து எங்க தேடியுமே கண்டுபிடிக்க முடியல, ஸ்கூல்ல வந்து அந்த குட்டி பையன் கிடையாது, அட்மிஷன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்மளோட ஹீரோவுமே இருந்துட்டு நம்மளோட ஒட்டுமொத்த பவருமே யூஸ் பண்ணி, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, கூடிய சீக்கிரமேவும் என்னோட பையனை வந்து நீங்க கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த காருக்கு வெளியில ஆப்போசிட்ல தான் நம்மளோட ஹீரோயின் அந்த குட்டி பையனை கூட்டிட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்கா. ஆனா ரெண்டு பேருமே இந்த தாட்டி பாத்துக்கவே இல்லை. நம்ம ஹீரோயின் அடுத்ததா ஒரு பெரிய கம்பெனிக்கு அசிஸ்டன்ட் வேலைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து வந்திருக்கா. இந்த கம்பெனில எப்படியா ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா இந்த கம்பெனி சப்போர்ட் வச்சு நம்ம பையனை வந்து ஒரு ஸ்கூல்ல சேர்த்துடலாம், அதுக்கு இந்த வேலை எப்படியாவது நம்மளுக்கு கிடைச்சானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அந்த வேலைக்குமே போயிட்டு இருக்க. அங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ இந்த மாதிரி அவரோட பையனை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு, பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரதான் ரொம்பவே மும்பாரமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த குட்டி பையனை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி பேனருமே நம்ம ஹீரோ வந்து ரெடி பண்ணிப்பான் போல. அதுவும் அந்த குட்டி பையனோட போட்டோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியும் பேசிட்டு இருக்க. ஹீரோயின் யார் அது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு இப்படிங்கிற மாதிரி திரும்புறா. அதுங்குள்ள ஒரு லேடி வந்து உங்களை வந்து கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் வந்து பார்க்கவே இல்லை. அந்த லேடி நம்ம ஹீரோயினிய அந்த ஆபீஸோட டைரக்டர் ரூமுக்கு தான் கூட்டிட்டு போறா. அங்க போய் பார்த்தா அந்த டைரக்டரா இருக்கிறது நம்ம ஹீரோயினோட தங்கச்சியோட ஃப்ரெண்டு. அவ இவளை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, இந்த பூமி ஒரு வட்டன்ட்டு சும்மாவா சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு டைலாக்லாம் விட்டுட்டு இருக்க. ஆனா ஹீரோயின் மனசுக்குள்ள இப்ப எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாது, இந்த வேலை நம்மளோட பையனோட படிப்புக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து நடந்து போயிடுச்சு, இப்ப நம்ம வேலையை பத்தி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, அவளுமே இருந்துட்டு எது வேலையை பத்தி பேசுறதா, நீ ஒரு வடிகட்டின முட்டாளுன்ட்டு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், உன்னை வச்சு எவ்வளவு வேணாலும் பெட் கட்டலாம், உனக்கு கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல்ன்ட்டு எதுவுமே தெரியாது, நீ எல்லாம் டைரக்டரோட பர்சனல் அசிஸ்டண்டா இருக்க போறியாக்கும், இதுல இந்த ஒர்க்கை பத்தி வேற என்ன பேசுறது, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே கத்திக்கிட்டு இருக்க. அப்ப பிரசிடென்ட் வரார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம், யாருன்னு பார்த்தா நம்மளோட ஹீரோ தான் உள்ளார வந்து நிக்கிறான். ஹீரோ வந்தோடனேவும் நம்மளோட ஹீரோயின் தான் பாக்குறா. இவளா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்கான். முன்னாடி நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஹீரோயின்மேவும் இவரா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. இப்போ ஹீரோவுமே இருந்துட்டு ஹீரோயினை பார்த்து நீ தான் அந்த நியூ அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்திருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவளுமே ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்ப அந்த டேரக்டர் ஹீரோயினுக்கு இந்த வேலை கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயினை பத்தி ஹீரோயிட்ட தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கா. இவளை எனக்கு முன்னாடியே தெரியும், இவளுக்கு ஐக்கூ லெவல் ரொம்பவே கம்மியா இருக்கு நார்மலா இருக்கிறத விட. ஸோ இவெல்லாம் உங்களோட பர்சனல் அசிஸ்டண்டா இருக்கிறதுக்கு இவெல்லாம் சூட்டே ஆக மாட்டா, இவ வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவளுமே சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் இருந்துட்டு இல்ல நான் அந்த மாதிரிலாம் கிடையாது, அது முன்னாடி தான் எனக்கு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, இப்போ அந்த மாதிரி ப்ராப்ளம் கிடையாது, எனக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமே எல்லாமே ஞாபகம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவளுமே சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவுமே இருந்துட்டு இப்போ நீ என்னதான் சொல்ல வர, உன்னோட மெமரிஸ் எல்லாமே உனக்கு திரும்ப வருது, உன்னால ஞாபகம் வச்சுக்க முடியும்ட்டு நீ வந்து சொல்லிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவளுமே ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நான் உங்ககிட்ட வந்து போய் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே இருந்துட்டு அப்போ சரி அப்புறம் என்னோட ஆஃபீஸ்க்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளையுமே அங்கேருந்து கூட்டிட்டு போக இவளுக்கு ரொம்பவே கடுப்பா இருக்கு. இவ உடனேவும் அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உன்னோட அக்காவை நான் இங்க பார்த்தேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போட்டு கொடுத்துட்டா. உள்ளார கூட்டிட்டு போன ஹீரோவுமேவும் அந்த குட்டி பையனோட போட்டோ காமிச்சு இந்த குட்டி பையனை இதுக்கு முன்னாடி நீ பார்த்திருக்க என்னன்ட்டு பார்த்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுமேவும் போட்டோவை கொடுக்க, ஹீரோயின்மே பார்க்கலான்னு போனா அதுங்குள்ள ஹீரோட மொபைலுக்கு கால் வந்துருது. ஹீரோயின்மே பார்க்காம அந்த மொபைலை திருப்பி ஹீரோகிட்டே கொடுக்க, ஹீரோக்கு அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து தான் கால் வந்திருக்கு. அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி அந்த குட்டி பையனை கண்டுபிடிக்கிறதுல வேற யாரோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் இல்ல, நம்ம மட்டும் தேடல அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்மே சொல்ல இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் இதோ உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே அங்க இருந்து கிளம்பி போறான். அதே சமயத்துல நம்மளோட ஹீரோயினிய யாரோ கிட்னாப் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் தான் நம்மளோட ஹீரோயினிய வந்து கிட்னாப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி அந்த குட்டி பையனையும் இவங்க வந்து கிட்னாப் பண்ணி வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினுமே கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஹீரோயினிய வந்து எதுக்காண்டி கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னா, இவங்க கம்பெனி கோடு சீக்ரெட்ன்ட்டு ஏதோ ஒண்ணு இருக்கா, அந்த கோடு வந்து ஹீரோயினுக்கு தான் தெரியும் போல இருக்கு. சோ அந்த கோடு வந்து நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் நம்ம ஹீரோயினியை போட்டு இப்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நீ சொல்லலாட்டி உன்னோட பையனை வந்து கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே முடிஞ்ச அளவுக்கு அந்த பாஸ்வேர்டை போட்டு போட்டு பார்த்துட்டு தான் இருக்கா. ஆனா அவளுக்கு
எனக்கு வந்து ஞாபகமே வரல. இது எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம். நீங்க தானே என்ன இந்த மாரி பண்ணீங்க. இப்ப எனக்கு சுத்தமா ஞாபகமே வரல. என்னோட பையன வந்து போக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கெஞ்சிட்டு இருக்கேன். ஆனா அவங்க யாருமே விடுற மாரி இல்ல. நீ மட்டும் இந்த மாரி பண்ணலாட்டி, உன்னோட பையன நாங்க விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினிய போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அடிச்ச அடியில நம்ம ஹீரோயினோட தலையில ரத்தமே வந்துருச்சு. அதுக்கு ஹீரோயினோட அம்மா போய் அந்த குட்டி பையன பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அந்த குட்டி பையன் அங்க கதற சத்தம் இங்க ஹீரோயினுக்கு கேக்குது. ஹீரோயினால முடியல, என் பையன விட்டுருங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாரிலாம் கெஞ்சிட்டு இருக்கா. ஆனா அப்பகாரன் இருந்துட்டு, நீ இந்த பாஸ்வேர்ட போட்டா தான் நான் வந்து உன்னோட பையன விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்க. ஹீரோயின் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறா. ஆனா அவளால சுத்தமா முடியல. என்னால முடியல. எனக்கு நிஜமாவே ஞாபகம் இல்ல. என் பையன விட்டுருங்க. நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கால்லயும் மாத்தி மாத்தி விழுந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கா. இருந்தாலுமேவும் அவங்க வந்து மனசு இறங்குற மாரி தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த குட்டி பையன கண்டுபிடிக்கிறதுல ராத்திரியும் பகலுமா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா வேலை பார்த்துட்டு இருக்க. அசிஸ்டன்ட் இருந்துட்டு, போதும் இப்படி ராத்திரியும் பகலுமா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்சமா ரெஸ்ட் எடுங்க. உங்களோட உடம்பு முக்கியம் தானே அப்படிங்கிற மாரி அசிஸ்டன்ட்மே சொல்ல, ஹீரோவுமே இருந்துட்டு, என்ன இந்த ஹீரோயினி இன்னுமே ஆள காணோம். அவ வந்தா தானே தெரியும். நான் அவ அட்ரஸ்க்கே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே அங்க இருந்து கிளம்புறான் ஹீரோயினிய பாக்குறதுக்காண்டி. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினிய போட்டு பயங்கரமா அவங்க 2 பேரும் டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீ மட்டும் இப்ப அந்த பாஸ்வேர்ட போடலாட்டி உன்னோட பையனை வந்து சவப்பெட்டில ஏத்துறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அப்பாவுமே ஹீரோயினை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு கோவத்துல அப்பா கையை வந்து கடிச்சு விட்டுட்டு, இங்க பாரு என்னோட பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னான்ட்டு அப்புறம் நீ ஜென்ம ஜென்மத்துக்கும் இந்த பாஸ்வேர்டை வந்து உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்மே மிரட்டிட்டு இருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம் டி அப்படின்னு சொல்லிட்டு அப்பங்காரனு இங்க போட்டு ஹீரோயினியை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. அப்ப கரெக்டா ஹீரோவுமே வந்துடுறான். ஹீரோயின் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுமே வர, அப்பங்காரனும் இருந்துட்டு நீங்க யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோவுமே இருந்துட்டு நான் தான் அவளோட பாஸ், என்னோட பேர் வந்து லீ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பங்காரனுக்கு புரிஞ்சுது ஹீரோ யாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களா, நீங்க எப்படிங்க வந்தீங்க, என்னோட பொண்ணு வந்து தப்பு பண்ணிட்டா, அதான் நான் அவளுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், இந்த பிரச்சனையில் வந்து நீங்க தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அப்பங்காரனும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஆனா ஹீரோயின் வந்து ப்ளீஸ் என் பையனை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பையனை காப்பாத்துறதுக்காண்டி போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த குட்டி பையனை அங்க இருந்து காப்பாத்தி கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்லயே சேர்த்தாச்சு. ஹீரோ ஹீரோயின்ட்டு 2 பேருமே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க. டாக்டருமே வர, ஹீரோயின் இருந்துட்டு என்னாச்சு என் பையன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, டாக்டருமே இருந்துட்டு உங்க பையன் இப்ப பெட்டரா தான் இருக்கா, நீங்க போய் உங்க பையனை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் அங்க இருந்து போக, ஹீரோயின் வந்து ஹீரோக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. ரொம்பவே தேங்க்ஸ் சேவ் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே இருந்துட்டு பரவாயில்ல நீ போய் உன்னோட பையனை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின்மே சரி அப்படின்னு சொல்லிட்டு பையனை பாக்குறதுக்காண்டி போயிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோ அதையே தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் வந்து நம்மளோட ஹீரோ கிட்ட அந்த குட்டி பையனோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே யாரோ வேணும்ட்டே அழிச்ச மாதிரி இருக்கு. ஹீரோயின் வந்து அந்த போட்டோவை பார்த்தாலுமே எந்த ஒரு யூஸ்மே இல்ல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாம இதுக்கு வேற ஒரு வழியை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோக்கு இதை கேட்ட உடனே ஒரு மாதிரி இருக்கு. திடீர்னு அவனுக்கு ஹார்ட் எல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. அவனுக்கு ஒரு மாதிரி அந்த ரத்த வாமிட்டும் வர மாதிரி இருக்கு. அசிஸ்டன்ட் என்னாச்சு என்னாச்சு ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்க. ஹீரோ மனசுக்குள்ளேயும் என்னை ஏன் தான் இந்த கடவுள் வந்து இப்படி சோதிச்சுட்டு இருக்காருன்னு தெரியல. நான் என்னோட நாட்களை வந்து எண்ணிட்டு இருக்கேன். நான் எப்படியாவது ஒரு தாட்டியாவது என்னோட பையனை வந்து பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமேவும் அப்படியே அங்கேயே மயங்கிட்டான். அதுக்கப்புறம் அவனை அதே ஹாஸ்பிட்டல்லே அட்மிட்டும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த குட்டி பையனை நார்மல் வார்டுக்குமே மாத்த மறுபடியும் டாக்டர் வந்து அந்த குட்டி பையனை செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ பையன் ரொம்ப நல்லாவே இருக்கான். அவனை கொஞ்ச நேரம் அப்சர்வேஷன்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயின் தலையில அடிபட்டிருக்கிற அந்த காயத்தையுமே டாக்டர் பாக்குறாங்க. உன்னோட தலையில அடிபட்டு ரத்தம் ரொம்ப நேரமா வலிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின்மே இருந்துட்டு அப்ப இருந்த பதட்டத்துல அதை வந்து என்னால கவனிக்க முடியல, எனக்கு பெருசா அப்ப வலியும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, டாக்டருக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் உன்னோட கையை பிடிச்சு பாக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சி நாடியை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. டாக்டர் நாடி பிடிச்சி பார்த்ததுலயே அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஹீரோயினுக்கு வந்து பாய்சன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ஹீரோயினோட அப்பா அம்மா அவளுக்கு வந்து அந்த ஐக்யூ லெவல் கம்மியா இருக்க அந்த மருந்து குடுத்தாங்களே அதுதான் பாய்சன். சோ கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு வந்து கம்மியாயிட்டு இருக்கு. பாய்சன் குடுத்திருக்கிற விஷயம் டாக்டர் கண்டுபிடிச்சுட்டாங்க. ஹீரோயின் கிட்ட சொல்ல, பரவாயில்ல டாக்டர், நீங்க இதில ரொம்பவே டேலண்டா இருக்கீங்க. என்னோட கைய புடிச்சு பார்த்தேவும் எனக்கு பாய்சன் குடுத்திருக்கிற விஷயத்த நீங்க கண்டுபிடிச்சுட்டீங்க. அப்பனா உங்களால என்ன காப்பாத்த முடியுமா இதிலிருந்து அப்படிங்கிற மாரி கேட்க, டாக்டருமேவும் இது கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு. ஆனா இதோட ஸ்பெஷலிஸ்ட் வந்து நான் கிடையாது. இதோட ஸ்பெஷலிஸ்ட் வந்து புரொஃபசர் லீ. அவரால இத வந்து சரிப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாரி டாக்டருமே சொல்ல, ஹீரோயின்மேவும் அவர் யாரு, எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அவர் எங்க இருக்காருன்னா, நம்மளோட ஹீரோவ தான் அவர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு.
பண்ணி பார்த்ததுல டாக்டருக்கே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஹீரோவோட உடல்நிலை முன்ன இருந்ததை விட இப்ப ரொம்ப நல்லாவே குணமாயிட்டே வந்துட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நீங்க கூடிய சீக்கிரமே ரெக்கவர் ஆயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்ல ஹீரோக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அவனால நம்பவே முடியல. அப்பதான் அந்த குட்டி பையன் இவனுக்கு கொடுத்த அந்த மெடிசனை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அதை சாப்பிட்டது வந்து இவனுக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆயிட்டு இருக்கு. சோ அந்த மெடிசன் இவன்கிட்டயும் இருந்துக்கும். அந்த குட்டி பையன் கொடுத்திருப்பாளே இதை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மெடிசனை வந்து டாக்டர் கிட்ட கொடுக்க டாக்டருமே அதை வாங்கி பார்த்துட்டு இருக்காரு. அந்த குட்டி பையன் ஆல்ரெடி டாக்டர் கிட்டயுமே கொஞ்சம் மெடிசனை வந்து காசு கட்டி சேல்ஸ் பண்ணிருப்பா. இது எல்லாத்தையுமே டாக்டரும் ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவுமே நீங்க அந்த பையனை பாத்துருக்கீங்களா, உங்களுக்கு அந்த பையனை வந்து தெரியுமா, நான் அவனை வந்து தேடிட்டு இருக்கேன் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுமே சொல்ல டாக்டருமே இருந்துட்டு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாத்த பத்தியுமே ரெக்கார்டு வந்து எங்க கிட்ட இருக்கும், என்ன கொஞ்சம் டைம் ஆகும் ஆனா கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டருமே சொல்லிட்டு இருக்க ஹீரோக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அப்ப கரெக்டா ஹீரோயின்மே அந்த ரூமுக்கு வரா. ஏன்னா இவ தான் டாக்டர் கிட்ட ஆல்ரெடி கேட்டிருப்பாளையா ப்ரொஃபசர் எங்க இருக்காங்க நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனாலதான் இந்த ரூமுக்கு வந்திருக்கா. டாக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க போல இருக்கு இங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து பார்த்தா ரெண்டு பேத்துக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஹீரோக்கும் சரி ஹீரோயினுக்கும் சரி. ஹீரோ இருந்துட்டு ஹீரோ பார்த்து நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோ இருந்துட்டு எனக்கு உடம்பு சரியில்லை அதான் செக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்தா ஆமா நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்ப அந்த டாக்டர் ஹீரோயினோட ஃபேஸை நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. ஃபேஸை பார்த்ததுலயும் டாக்டருக்கு வந்து ஏதோ ஒரு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிருச்சு. உடனே போய் நாங்க கையை பிடிச்சு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு பாக்குறாங்க. அவங்களுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. நாடி பிடிச்சு பார்த்ததுல ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பாய்சன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின்மே இருந்துட்டு நானுமே இதை பத்தி தான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன், இதுக்கான ட்ரீட்மெண்ட் பத்தி தான் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த குட்டி பையனுமே இருந்துட்டு எங்க அம்மா ரொம்பவே அறிவாளி, எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பையனுமே சொல்ல அந்த டாக்டருமே இருந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்கிற வரைக்கும் இதை வந்து ஈஸியா வந்து குணப்படுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டருமே சொல்ல ஹீரோயினுமே ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அந்த டாக்டருமே இருந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்னோட ஷெட்யூல் வந்து ரொம்பவே டைட்டா இருக்கு, ஏன்னா நான் ஹீரோக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க வேணா அவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு டைம் கொடுத்தாருன்னா நம்ம ட்ரீட்மெண்ட்டை உடனே ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டருமே சொல்ல ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்க ஹீரோவுமே இருந்துட்டு பரவாயில்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, முதல்ல உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஹீரோவுமே சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஹீரோயின் வந்து நானும் என் பையனும் உங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை வந்து நன்றி சொல்ல வைக்கிறா. அந்த குட்டி பையனுக்கு ஹீரோ பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவனுக்குமே தோணிட்டு இருக்கு. ஹீரோக்குமே அப்படிதான் இருக்கு. டாக்டருமே இருந்துட்டு அவரோட கார்டை வந்து கொடுக்குறாரு, நாளைக்கு எனக்கு கால் பண்ணுங்க இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே கார்டை கொடுக்க ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஹீரோயினுமே ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுமே அங்க இருந்து போக ஆனா ஹீரோக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு, அந்த குட்டி பையன் வந்து நம்மளோட பையன் மாதிரியே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டாக்டர் கிட்ட உங்களுக்கு மெடிசன் கொடுத்தா அந்த குட்டி பையனை பத்தி டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சீக்கிரமா கலெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல டாக்டருமே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஹீரோயின்மே ரூமுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அங்க தங்கச்சியும் தங்கச்சியோட ஹஸ்பண்ட்மே இருக்காங்க. இதை பார்த்தா ஹீரோயின் வந்து பையன் கிட்ட நீ கொஞ்சம் விளையாடுப்பா அம்மா கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பையனை அனுப்பி வச்சுட்டு இவளுமே ரூமுக்கு வரா. இவங்க ரெண்டு பேரும் பார்த்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேற வேலை இல்லாட்டி இங்க இருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க ரெண்டு பேரும் போற மாதிரி இல்ல, அவங்க ரெண்டு பேரும் எதுக்காண்டி இங்க வந்திருக்காங்கன்னா ரெண்டு விஷயத்துக்காண்டி. ஒண்ணு அந்த பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி வந்திருக்காங்க, ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லை, ஹீரோயினுக்கு ஞாபகமே கிடையாது. இன்னொன்னு ஹீரோயினோட ஃபேமிலி வந்து கொஞ்சம் பண கஷ்டத்துல இருக்கு. சோ இப்ப அவங்களுக்கு பண தேவை இருக்கு, ஹீரோயின் மூலியமா ஹீரோ கிட்ட இருந்து பணத்தை கொஞ்சம் கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இங்க வந்திருக்காங்க. ஹீரோயின் கிட்டயும் சொல்ல ஹீரோயின் இருந்துட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, உங்க குடும்பமே பணத்தை ஆசை பிடிச்ச ஒரு குடும்பம், நீங்க கேவலமான ஒரு குடும்பம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து அவங்க ரெண்டு பேர்கிட்டே சொல்லி முதல்ல இங்க இருந்து போங்க அப்படிங்கிற மாதிரி வெளியே அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க. தங்கச்சிக்காரி போற மாதிரி இல்ல, 5 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு என்ன நடந்துச்சுட்டு உனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குல்ல, என்ன திரும்பவும் நடக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை வந்து மிரட்டிட்டு இருக்க. அப்ப அந்த வழியா ஹீரோ போறவன் இதை கேட்டுட்டான். அதான் தெரிஞ்சுட்டு உள்ள வர பாய் ஃப்ரெண்ட்காரன் ஹீரோவை பார்த்துட்டு அவனுக்கு நல்லாவே தெரியும் ஹீரோ யாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவன் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா பதிலுக்கு ஹீரோ அவனை பார்த்து முறைக்க அவன் கப்புச்சு புட்டு வாயை மூடிக்கிட்டான். தங்கச்சிக்காரியை பார்த்துட்டு இப்ப நீ என்ன சொன்ன 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க இவளுமே பயந்துகிட்டு இந்த மாதிரி ஹீரோயின் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய வயசான ஒரு ஆள் கூட வந்து இருந்து குழந்தைய வந்து பெத்துக்கிட்டா, இவ ரொம்பவே கேவலமான ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பத்தி ஹீரோ கிட்டே தப்பு தப்பா வந்து சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்து ஹீரோயினை தான் பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்பவே ஒரு மாதிரி பதட்டமா இருக்க. ஹீரோ இருந்துட்டு சரி ஓகே இந்த பிரச்சனையில் வந்து நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க அவ வந்து என்னோட எம்ப்ளாயி, அவளை நீங்க புலி பண்றது என்ன புலி பண்றது ஒண்ணுதான், ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்க ரெண்டு பேருமே பயந்துகிட்டு
அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோயின் வந்து ஹீரோக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ரொம்பவே தேங்க்ஸ் இந்த மாதிரி ஒரு நிலைமையில என்ன காப்பாத்துனதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் பண்ணிட்டு ஹீரோ வந்து டக்குட்டு ஹக் பண்ணிட்டா தேங்க்யூ அப்படின்ட்டு. 2 பேத்துக்குமே ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் இருந்துட்டு சாரி நான் வந்து என்னோட பையன் கூட அடிக்கடி இப்படிதான் பண்ணுவேன். அதே ஞாபகத்துல தான் உங்கள பண்ணிட்டேன். சாரி அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுமே சாரி கேட்க ஹீரோவுமே இருந்துட்டு பரவாயில்ல. நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன். அப்படியே உன்னையே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி ஓகே நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே அங்க இருந்து போக அப்ப அவனோட அசிஸ்டன்ட் இருந்துட்டு, "பாஸ் அதுக்கு நம்ம இந்த பக்கம் வர வேண்டிய அவசியமே இல்லையே!" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோ அவன பார்த்து முறைக்கிறான். இருந்தாலுமேவும் அவன் சொன்ன விஷயம் நியாயமா தான் படுது. நம்ம ஏன் இந்த பக்கமா வந்தோம்? நம்ம இந்த பக்கம் வர வேண்டிய அவசியமே இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு, அவனுமே ஒரு மாரி திங்க் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம ஏன்டா இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ஹீரோயினி காமிச்சா, டாக்டர் ஹீரோயினுக்கு அவளுக்கான மெடிசன் இதெல்லாமே குடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயத்தையுமே டாக்டர் சொல்றாங்க. இந்த 1 மாசத்துக்குள்ள நம்ம ஹீரோயின் வந்து யார் கூடயாவது ஒண்ணா இருக்கணும். ஒண்ணா இருந்தா தான், அந்த அவளுக்கு குடுத்த பாய்சன் வந்து அதோட வீரியத்த வந்து கம்மி பண்ணும் அப்படிங்கிற மாரி டாக்டருமே ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது 2யுமே நீ கரெக்ட்டா பண்ணா தான் உன்னோட பாய்சனோட அந்த விஷயம் எல்லாமே கம்மியாகும் அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு பையன் கூடயா? அதுவும் 1 மாசத்துலயா? நான் எங்கடா போவேன்? அப்படிங்கிற மாரி அவளுமே திங்க் பண்ணிட்டு இருக்கா. இருந்தாலுமேவும் சரி ஓகே இன்னும் 1 மாசம் இருக்குல்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்டயுமேவும் ஓகே டாக்டர் நான் பாத்துக்கிறேன். ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்துட்டு இருக்கா. பில்ல பார்த்தா அமௌண்ட் எல்லாமே பயங்கரமா எகிரி இருக்கு. இவ்ளோ அமௌண்ட்ட நான் என்ன பண்ணுவேன் பணத்துக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. ஹீரோட்ட பணம் கேட்டா அவர் எனக்கு குடுத்து ஹெல்ப் பண்ணுவாரு தான். ஆனா பதிலுக்கு நான் அவருக்கு அந்த பணத்த திருப்பி குடுக்கணும். என்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லையே இல்ல. சோ நான் இதுக்குன்ட்டேவும் வேற ஒரு ஜாப்ப கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திங்க் பண்ணிட்டு இருக்கா. அடுத்து பார்ட் டைம் ஜாப்பா நம்ம ஹீரோயின் ஒரு பார்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அதே பாருக்கு நம்மளோட ஹீரோவுமே வரான். ஹீரோயின வந்து பார்த்துட்டான். அசிஸ்டன்ட் கிட்ட இவளுக்கு வேலை இல்லையே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாரி கேட்க அசிஸ்டன்ட்மே இருந்துட்டு ஒருவேளை அவங்களுக்கு பணம் பற்றாக்குறையா இருக்கலாம் பையனை வளர்க்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவுமே அசிஸ்டன்ட் கிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காதுல வந்து என்னமோ சொல்லிட்டு இருக்கான். அசிஸ்டன்ட்மே ஓகே பாஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் வந்து ஒயின் இதெல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பையன் வரான். அந்த பையன் வந்து அங்க இருக்கிற ஒயின் எல்லாத்தையுமே ஒரு பாட்டிலுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாட்டிலையுமே வாங்கிக்கிறான். ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஏன்னா ஒரு பாட்டில 20 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பா. ஆனா அந்த பையன் வந்து 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா பாட்டிலையுமே வாங்கிட்டு போயிட்டா. ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. சோ இந்த விஷயத்த வந்து ஹீரோயின் அவளோட பையனுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். அம்மா எவ்வளவு பிரில்லியன்ட் தெரியுமா? அம்மா முட்டாள்லாம் கிடையாது. ஆனா என்கிட்ட இருந்து ஒயின் வாங்கினா இல்லையா அவனை பார்க்கும்போது தான் ரொம்பவே முட்டாளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பையன் கிட்ட சொல்லி பேசிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துட்டு தான் இருக்கான். ஹீரோ தான் இது எல்லாமே பண்ணிருப்பான் போல இருக்கு. ஹீரோ இதை கேட்டுட்டு புலம்பிட்டு இருக்கான். ப்ரொஃபசர் கொடுத்த மருந்து இன்னுமே அவளுக்கு வேலை செய்யல போல இருக்கு. இன்னுமே இவ ஸ்டூபிட் மாதிரி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்பிட்டு இருக்க. அசிஸ்டன்ட் இதை கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோவுமே இருந்துட்டு சரி ஓகே நான் குடிக்க போறேன். நீ போய் உன்னோட வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனுமே சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து குடிச்சிட்டு இருக்கான். அதே பார்ல தான் ஹீரோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ற டைரக்டர் அந்த தங்கச்சிக்காரியோட ஃப்ரெண்டு அவளுமே அங்கதான் இருக்கா. ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல வந்து ஏதோ ஒரு மருந்தை வந்து கலக்கிட்டு இருக்கா. ஐ திங்க் அது மேட்ரிக் யூஸ் பண்ற மருந்தா தான் இருக்கும். ஹீரோக்கு அந்த மருந்தை வந்து கொண்டு போய் குடுக்குற. ஹீரோமேவும் அதை வந்து குடிக்கிறா. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் கூட ஒரு பையன் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கா. அந்த பையன் வந்து கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கா. ஆனா ஹீரோக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஹீரோ இருந்துட்டு பேசுறதுக்கு எதுவும் இல்லாட்டி நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போலான்னு பார்த்தா அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு அந்த ட்ரிங்க்ஸை வந்து குடிச்சதுனால. ஃப்ரெண்டு பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு கண்ணு போல இருக்கு. ஹீரோயின் இருக்கிறதுமேவும் அந்த ஃப்ரெண்டுக்காரி பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. இங்க பாரு நீ வந்து ஹீரோ கூட இருக்கிறது எனக்கு பிடிக்கல. ஹீரோ கூட இன்னொரு தாட்டி நீ இருந்தேன்னா உன்னை நான் என்ன பண்ணுவேன்ட்டே தெரியாது. அவர்கிட்ட இருந்து விலகியேறு. நாங்க 2 பேரும் கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டுக்காரி வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் இருந்துட்டு அப்படியா நீங்க 2 பேர் கப்புள்ஸ் ஆனா உங்களை பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரிலாம் தோணலையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுமே சொல்ல அவளுமே இருந்துட்டு பொறுத்து இருந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கும் போதேவும் ஹீரோவும் தள்ளாடிக்கிட்டே வெளியே வர இவளுமே இருந்துட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்லை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் நீங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவ வந்து தாங்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு கடுப்பா இருக்கா. அவ தொட்டாலேயவும் என்ன தொடாது அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டுட்டு இருக்கான். ஹீரோக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது இவ தான் ட்ரக்ஸ் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ தானே கொடுத்த அப்படிங்கிற மாதிரி கேட்க அவளுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றா. நீங்க உங்க பையனை வந்து கண்டுபிடிக்கிறதுல ரொம்பவே மும்பரமா இருக்கீங்களா உங்களால கண்டுபிடிக்க முடியலாட்டி நான் வேணா உங்களுக்கு ஒரு பையனை வந்து பெத்து கொடுக்குறேனே அப்படிங்கிற மாதிரி அவளுமே வெக்கமே இல்லாம பேசிட்டு இருக்க. ஹீரோக்கு கடுப்பாயிட்டு கழுத்தை புடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சுட்டான். எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன வந்து நீ தொடுவ என்ன தொடுறதுக்கு உனக்கு அந்த அளவுக்கு தைரியமா இன்னொரு தாட்டி தொட்டேன்னா உன்னை நான் என்ன பண்ணுவேன்ட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விட்டுட்டு பக்கத்துல ஹீரோயின் இருக்கா இல்லையா ஹீரோயின் கையை பிடிச்சி அங்க இருந்து தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான் ஒரு ரூமுக்கு. இவளுக்கெல்லாம் பயங்கர காண்டாயிட்டு இருக்கு. இது இதோட முடியல அப்படின்னு சொல்லிட்டு
கூட்டிட்டு வந்தவன் ஹீரோயினிய தள்ளி அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு அது புடிக்கல. ஒரு மாரி இருக்கு அவளுக்கு. ஹீரோவுமே இருந்துட்டு, "உனக்கு இது புடிக்கலாட்டி என்ன கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துரு" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்திலேயே மட்டையாயிட்டான். ஆனா ஹீரோயினுக்கு வந்து வேற வழி இல்ல. அவ 1 மாசத்துக்குள்ள ஒரு ஆள் கூட வந்து இருந்துதான் ஆகணும். நான் எங்க போய் இன்னொரு ஆள வந்து கண்டுபிடிப்பேன். அதுக்கு ஹீரோ தான் சரியான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியே ஹீரோவ போய் கிஸ் பண்ண, நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா? அதுக்கப்புறம் 2 பேரும் அன்னைக்கு ஒண்ணா தான் ஸ்டே பண்றாங்க. அப்படியே விடிஞ்சும் போகுது. ஹீரோயின் எந்திரிச்சு போலான்னு பார்த்தா, டக்குன்ட்டு ஹீரோ கைய புடிச்சு இழுத்து, "எங்க போற?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவன் "நான் ஒர்க்குக்கு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போலான்னு பார்த்தா, மறுபடியும் கைய புடிச்சு இழுத்து, "இங்க பாரு, நீ வந்து பயப்படாத. இதுக்கப்புறம் இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிய நான் எடுத்துக்கிறேன்" அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்ல, ஹீரோயின் இருந்துட்டு, "ஐயய்யோ! நீங்கலாம் இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் எடுத்துக்க வேணாம். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிச்சு போய் அவ ஒர்க் போறதுக்காண்டி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இவளுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போயிருச்சா? டாக்டர் குடுத்த மருந்து வேலை செய்தா இல்லையா? அப்படிங்கிற மாரி ஹீரோ பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் வந்து தேங்க்ஸ் பண்ணிட்டு அங்கிருந்து போலான்னு பார்த்தா, அசிஸ்டன்ட் பையன் வரான். ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கு. அசிஸ்டன்ட் பையனுக்கு அத விட ஒரு மாரி இருக்கு. அசிஸ்டன்ட் வந்து ஹீரோவ பார்த்துட்டு, "பாஸ் நீங்களும் ஹீரோயினியும் லாஸ்ட் நைட்டு" அப்படிங்கிற மாரி கேட்க, ஹீரோவுமே இருந்துட்டு, "ஆமான்டா. இத பத்தி இதுக்கப்புறம் சீக்ரெட்டா வச்சுக்க. ஹீரோயினிய வந்து ரொம்ப நல்லா கேர்ஃபுல்லா பார்த்துக்க" அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனுமே "ஓகே பாஸ்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இன்னொரு முக்கியமான விஷயத்தையுமே சொல்றான். டாக்டர் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களாம். அந்த குட்டி பையன் இருக்கான்ல, நம்ம குட்டி பையன். அவன் வந்து மெடிசன வந்து டாக்டருக்கு சேல்ஸ் பண்றேன் அப்படிங்கிற மாரி அந்த குட்டி பையன் வந்து சொல்லியிருப்பான் போல இருக்கு. அதுவும் 10,000,000 பணத்துக்கு. நேரடியா 2 பேரும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாரி டீல் போட்டுருக்காங்க. அதுக்கான மீட்டிங்கையுமேவும் அசிஸ்டன்ட் பையன் ரெடி பண்ணிட்டான். இந்த விஷயத்த பத்தி இப்ப ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவுமேவும் "அப்பனா என்ன சீக்கிரமா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவுமேவும் அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கான். அங்க வந்து பார்த்தா, தங்கச்சிக்காரியும், தங்கச்சிக்காரியோட புருஷனும் நம்ம குட்டி பையன் கிட்ட பிரச்சனை பண்ற மாரி இருக்கு. மறுபடியும் அவன கிட்னாப் பண்றதுக்காண்டி தான் 2 பேருமே வந்திருக்காங்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா? ஓங்கி ஒரே மிதி தான் புருஷன்காரன. புருஷன்காரன் பறந்து போய் விழுந்துட்டான். தங்கச்சிக்காரிலாம் இருந்துட்டு, "இவன் என்னோட ஃபேமிலிய சேர்ந்தவன் தான். அவனோட அம்மாக்கு வந்து உடம்பு சரியில்ல. மனநலம் வந்து சரியில்ல. அவன வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போணும்" அப்படிங்கிற மாரி தங்கச்சிக்காரியுமே சொல்ல, அசிஸ்டன்ட் இருந்துட்டு, "இப்ப நீங்க போறீங்களா? இல்ல உங்க ஃபேமிலியவே அழிக்கவா?" அப்படிங்கிற மாரி சொல்லி மிரட்ட, இவங்க 2 பேருமே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டி பையனும் ஹீரோ கிட்ட, "ரொம்பவே தேங்க்ஸ் அங்கிள். நான் வீட்டுக்கு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு பார்த்தா, ஹீரோ இருந்துட்டு, "ஒரு நிமிஷம் உன் மூஞ்சி எல்லாம் அழுக்கா இருக்கு பாரு. தொடச்சு விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தொடச்சு விட்டுட்டு இருக்கான். அப்பதான் அந்த குட்டி பையனோட பேசியவும் நம்ம ஹீரோ நல்லா நோட் பண்றான். "நான் ஃபைனலி உன்ன கண்டுபிடிச்சுட்டேன்" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவுமே சொல்லிட்டு இருக்க. அசிஸ்டன்ட் இருந்துட்டு, "இதுதான் யங் மாஸ்டரா?" அப்படிங்கிற மாரி கேட்க, இந்த குட்டி பையனுக்கு ஒண்ணுமே புரியல. "என்னது யங் மாஸ்டரா? நீங்க என்ன வேற யாரோ நெனச்சு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு அப்பாலாம் கிடையாது. எனக்கு அப்பா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க" அப்படிங்கிற மாரி இந்த குட்டி பையனுமே சொல்ல, ஹீரோவுமே இருந்துட்டு அவனோட அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ட வந்து காமிக்கிறான். "இத பாரு நான் தான் உன்னோட அப்பா" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குட்டி பையனும் அத பார்க்குறான். அவனுக்கு ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. "நிஜமாவே நீங்க தான் என்னோட உண்மையான அப்பாவா? ஹை எனக்கு அப்பா கிடைச்சுட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் வந்து ஹீரோவ அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அந்த குட்டி பையனுக்கு ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. ஹீரோவுக்கும் ஹேப்பியா இருக்கு. "சரி நான் உன்ன என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன வந்து நம்ம ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அந்த குட்டி பையனுக்கு அந்த வீட சுத்தி பார்க்கும்போதேவே ரொம்பவே புடிச்சிருக்கு. அது ரொம்பவே பெருசா இருக்கு. "நீங்க ரொம்பவே ரிச் அப்பா" அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கான். அப்ப கரெக்ட்டா அந்த குட்டி பையனுக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வர, இவனுமே தனியா நின்னு பேசிட்டு இருக்கான். அந்த வீடு எல்லாத்தையுமே சுத்தி காமிச்சிட்டு இருக்கான். "இங்க பார்த்தீங்களா? இது அப்பாவோட வீடு. உங்களுக்கு வில்லா பிடிக்கும்ல" அப்படிங்கிற மாரிலாம் அந்த குட்டி பையன் வந்து சுத்தி காமிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் இத பார்த்துட்டு ஷாக்கா இருக்கு. "டேய் என்னடா புதுசா அப்பா, இப்பான்லாம் பேசிட்டு இருக்க. நீ சேஃபா இருக்கியாடா?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கேட்க, "நானுமே சூப்பர் சேஃபா தாம்மா இருக்கேன். அப்பா வந்து அவரோட டிஎன்ஏ ரிப்போர்ட்ட வந்து எனக்கு குடுத்தாரு. நான் அத பார்த்தேன். அதுல வந்து எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு. நீங்களும் இங்க வாங்க. நான் அப்பா கிட்ட சொல்லி உங்கள வந்து இங்க கூட்டிட்டு வர சொல்றேன்" அப்படிங்கிற மாரி இந்த குட்டி பையன் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஆனா ஹீரோயின் வந்து எதையோ ஒண்ண வந்து திங்க் பண்ணிட்டு, "இல்ல எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. ஒர்க் முடியிற வரைக்கும் நீ கொஞ்ச நாளைக்கு வந்து அப்பா கூடயே இரு. ஆனா அதுவரைக்கும் ஒரு சீக்ரெட் வந்து நீ வந்து மெயின்டெயின் பண்ணணும். நான் யாருங்கிற உண்மைய வந்து அப்பா கிட்ட சொல்லாத. உனக்கு புரியுதா?" அப்படிங்கிற மாரி ஹீரோயினுமே சொல்ல, இவனுமேவும் ஓகேம்மா அப்படிங்கிற மாரி சொல்லி கேட்டுக்கிறான். அப்படி பேசிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா ஹீரோ பின்னாடி வந்து நின்னுட்டு, "அம்மா என்ன சொன்னாங்க?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவனுமேவும், "அம்மாக்கு கொஞ்சம் வேலை இருக்காம். அதனால அம்மா கொஞ்ச நாளைக்கு என்ன உங்க கூட இருக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அம்மா வந்து என்ன கூட்டிட்டு போறாங்களாம்" அப்படிங்கிற மாரி இந்த குட்டி பையனுமே சொல்ல, ஹீரோ வந்து ஹீரோயினிய தப்பா நெனச்சுக்கிறான். ஒருவேளை நான் இத்தன நாள் அவன விட்டு பிரிஞ்சு இருந்ததுனால, பாசத்துல குழந்தைய வந்து என் கூட இருக்க சொல்றல. அப்படி இல்லாட்டி அவ என்கிட்ட இருந்து இத்தன நாளா மறைச்சு வச்சதுக்காண்டி, இப்ப குழந்தைய என்கிட்ட விட்டுட்டு அவ தலைமறைவா இருக்காளா? எதுவா இருந்தாலும் சரி, அவ வந்து இந்த குழந்தைய வந்து வளர்க்கறதுக்கு தகுதியானவளே கிடையாது. நான் இதுக்காண்டி ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ள திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அப்படியே கொஞ்ச நாளுமே போகுது. ஹீரோயினோட ஐக்யூ லெவல் இப்ப ரொம்பவே அதிகமாயிட்டே இருக்கு. முன்ன மாரி கிடையாது. அது மட்டும் இல்லாம ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே மீட் பண்ணி ரொம்ப நாளுமே ஆயிருச்சு. ஹீரோ லிஃப்ட்ல போயிட்டு இருக்க. ஹீரோயின் அவசரமா வந்து லிஃப்ட்ல ஏறுறேன்னு பேர்ல
ஹீரோ மேல அப்படியே மோதிடுறா. ஹீரோக்கு அதை பார்த்தோன்னேவும் பழசெல்லாம் ஞாபகம் வருது. 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டது எல்லாமே ஞாபகம் வர, ஹீரோ ஒரு மாரி பார்த்துட்டு இருக்க, ஹீரோயின் இருந்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ஒரு மாரி தயங்கிட்டே தான் ஹீரோ கூடயே இருக்கா. அதுக்கப்புறம் இறங்க வேண்டிய இடமும் வர, ஹீரோயின் வேக வேகமா இறங்கி ஓடி போயிட்டு இருக்கா. ஆனா ஹீரோக்கு தான் ஒரு மாரி இருக்கு. என்ன இவ இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கா? என் கூட இருக்கும்போது இவளுக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே வரலையா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ரொம்பவே ஒரு மாரி இருக்கு. இவன் கடுப்பா ஆஃபீஸ்க்கு போயிட்டு உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணி ஆஃபீஸ்க்கு வா அப்படிங்கிற மாரி சொல்ல, அவளுமே வரா. என்ன விஷயம் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவுமே இருந்துட்டு இந்த மாரி மீட்டிங்க்கு நீ தான் வந்து ப்ரொபோசல் எல்லாமே ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோயின் வந்து தயங்குறா. ஆனா ஹீரோவுமே இருந்துட்டு இங்க பாரு நீ தான் பண்ணணும். உன்னால முடியலாட்டி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். ஆனா ஹீரோயின் இருந்துட்டு இல்ல வேணாம் நானே பண்றேன். என்னால முடிஞ்ச பெஸ்ட்டை வந்து நான் குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி சொல்றா. இது மூலியமா அவளோட அந்த பழைய ஐக்யூ லெவல் எல்லாமே திரும்ப கொண்டு வரதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கேருந்து போறா. ஆனா ஹீரோக்கு தான் கடுப்பா இருக்கு. என்ன இவ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா? இவ மனசு என்ன கல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே கடுப்பா இருக்கான். ஹீரோயின் ஹீரோவோட ஆஃபீஸ்ல இருந்து ரொம்ப ஹாப்பியா போறத அந்த ஃப்ரெண்டுக்காரியோட ஆள் வந்து பார்த்துட்டு ஃப்ரெண்டுக்காரிக்கு கால் பண்ணி போட்டு கொடுத்துட்டா. அந்த ஃப்ரெண்டுக்காரியை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்காரியா வேலையை விட்டு தூக்கியாச்சு. அது மட்டும் இல்லாம வீட்டில் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க போல இருக்கு. அவளுக்கு பயங்கர காண்டா இருக்கு இதெல்லாமே கேட்கும்போது. அதனால அவளோட ஆள்கிட்ட வந்து என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, ஹீரோயின் எப்படியாவது அந்த வேலையில இருந்து தூக்கிற என்னோட ஆளை வந்து என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டால அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஆளுக்கு வந்து பணத்தை கொடுத்து ஹீரோயினை வந்து இந்த வேலையில இருந்து தூக்குற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணி அவளை வந்து தூக்கிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவளுமே பணம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. நம்ம ஹீரோயின் அந்த மீட்டிங்கான ப்ரப்போசல் எல்லாமே ரெடி பண்ணிட்டு அங்கிருந்து தண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போனா, அவ போன கேப்ல வந்து அந்த ப்ரப்போசல் எல்லாமே டெலீட் பண்ணி விட்டுட்டா. நம்ம ஹீரோயின் வரா, அதுங்குள்ள மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட நம்ம ஹீரோயின் அதை கவனிக்காமலேவும் மீட்டிங்க்கு கிளம்பி போறா. போய் அவ பண்ணலான்ட்டு பார்க்கும்போது அப்பதான் அந்த விஷயத்தையே நோட் பண்றா. ப்ரப்போசல் வந்து காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை பார்த்துட்டு என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயின்மே இருந்துட்டு நான் ப்ரப்போசல் ரெடி பண்ணி தான் வச்சிருந்தேன். ஆனா இப்போ வந்து பார்த்தா ப்ரப்போசலை காணோம். எனக்கு என்ன பண்றேன்ட்டே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி குழப்பத்துல இருக்க, அதுங்குள்ள அங்க இருக்கிற எல்லாருமே ஹீரோயினை வந்து தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. நீலாம் அறிவு கட்ட ஒரு முட்டாளு, நீ வந்து பண்ணாமலே பண்ணியிருப்ப அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. உன்ன மாதிரி ஒரு ஆள் இல்லாமல் இந்த கம்பெனியில் இருக்கவே கூடாது. உன்னால எங்க டைம் தான் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே ஹீரோயினை வந்து தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றேன்ட்டே தெரியல. அப்பதான் அவளுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது. ஹீரோயினுக்கு வந்து எல்லாமே ஞாபகம் இருக்கும் இல்லையா, நடந்த எல்லாமேவும். ஸோ அதை வச்சுட்டு இந்த ப்ரப்போசல் வந்து என்னால் திரும்பவும் பண்ண முடியும், எனக்காண்டி கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ப்ரப்போசல் எல்லாத்தையுமே அவங்க கண்ணு முன்னாடியேவும் நம்ம ஹீரோயின் வந்து பண்ணிட்டு இருக்கா. எல்லாத்தையுமே அங்க இருக்கிறவங்க நேரடியா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. என்னது இது, இவ இவ்வளோ டேலண்டடா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் நம்ம ஹீரோயினியை தப்பு தப்பா பேசிட்டு இருந்தவங்களேவும் இப்போ நம்ம ஹீரோயினியை வந்து புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோவெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளா இது நம்ம ஆளுக்குள்ள இவ்வளோ டேலண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஆண்டு வாயை பொழந்து தான் பார்த்துட்டு இருக்கான். அதுங்குள்ள அந்த ஆள்காரி வேற சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. இதெல்லாம் வேஸ்ட், இப்படி நீ பண்றதுனால எங்களோட டைமை இன்னுமே தான் நீ வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவ சத்தம் போட, நம்ம ஹீரோ நீ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியை நீ பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவளுமே அவளோட ப்ரப்போசல் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே எக்ஸ்பிளேஷன் வந்து பண்ணிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ அவளோட ப்ரப்போசலை வந்து பார்க்காம நம்ம ஹீரோயினோட லிப்ஸையே தான் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே முன்னாடி நடந்த அந்த கிசிங்ஸ் எல்லாமே நினைச்சு பார்த்துட்டு பையன் ஓவரா வெக்கப்பட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின்மேவும் அந்த ப்ரொஃபஸர் எல்லாம் பண்ணி முடிக்க அங்க இருக்கிற எல்லாருமே பரவாயில்ல சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாராட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீட்டிங்கும் முடிய எல்லாருமே அங்கிருந்து கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினி மட்டும் நீ மட்டும் ஒரு நிமிஷம் இங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மட்டும் தனியா பேசிட்டு இருக்கான். என்ன அங்கேயே நின்றுட்டு இருக்கேன், என் பக்கத்துல வர மாட்டேன், என் பக்கத்துல வந்த உடனே என்ன கடிச்சா தின்னுருவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கூப்பிட, ஹீரோயின்மே பக்கத்துல வர்றா. அதுங்குள்ள கால் லைட்டா ஸ்லிப் ஆகி நம்ம ஹீரோ மேலேயே விழுக, அப்படியே கியூட்டா 2 பேர் பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்க, நம்ம ஹீரோயின் இருந்துட்டு சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவுமே இருந்துட்டு ப்ரொஃபசர் கொடுத்த மருந்தால இப்ப நீ ரொம்ப நல்லாவே குணமாயிட்ட போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயின் இருந்துட்டு எல்லாமே உங்களால தான், நீங்க பண்ண ஹெல்ப்பால தான் இப்ப நான் ரொம்ப நல்லாமே குணமாயிட்டு இருக்கேன். இதுக்காண்டி நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும், நாங்களுக்கு ப்ராப்பரா தேங்க்ஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்ஸ் இல்லை. ஹீரோ மனசுக்குள்ள 1008 விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. ப்ராப்பரானா இவ எதை மீன் பண்றா, ஒருவேளை அவளையே எனக்கு கொடுக்க போறாளோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ள ஓடிக்கிட்டேவும் அவளை எப்படியே பார்த்துட்டு இருக்க. அவ இருந்துட்டு நான் இதுக்காண்டி கண்டிப்பா உங்களுக்கு நிறைய பணம் வந்து சம்பாரிச்சு கொடுப்பேன், உங்க கம்பெனியே இன்னுமே நல்ல மேல மேல முன்னேறதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு பயங்கர காண்டா இருக்கு. அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்பாயிட்டு ஹீரோயின் கிட்ட, இங்க பாரு நான் அன்னைக்கு நைட்டு நடந்ததுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றேன், ஆனா நீ வந்து கேட்க மாட்டேங்கிற, நான் உனக்கு இன்னொரு சான்ஸ்மே கொடுக்குறேன், நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கலாம், நம்ம 2 பேரும் ஒரு அழகான ஸ்டோரியை வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு கிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல போக, ஹீரோயின் இருந்து ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுறா. தள்ளி விட்டுட்டு இல்ல வேணாம், என்னோட குழந்தையோட உண்மையான அப்பா வந்து திரும்ப வந்துட்டாரு,
நீங்க அன்னைக்கு நடந்ததுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்க வேணாம். அது ஜஸ்ட் எனக்கான ஒரு ஹெல்ப் மட்டும் தான். சரி ஓகே. எனக்கு இப்ப வேலைக்கு டைம் ஆயிருச்சு. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கருந்து போக, ஹீரோக்கு ரொம்பவே கடுப்பா இருக்கு. என்ன இவ இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கா? இவ மனசுல நான் இல்லவே இல்லையா? இவ மனசு என்ன கல்லா? இவ கல் நெஞ்சக்காரியா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பயங்கர காண்டா இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு அவளோட ஐக்யூ லெவல் ஃபுல்லாவேவும் நம்ம ஹீரோயினுக்கு திரும்பி வந்துருச்சு. நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து ஏலம் நடத்திட்டு இருக்காரு. அவரோட டெக்னாலஜி ஏதோ ஒண்ண வந்து ஏல விடுறதுக்காண்டி. ஏன்னா அவருக்கு வந்து பணம் கஷ்டம் இருக்கிறதுனால. ஸோ அப்படி ஏலம் நடத்திட்டு இருக்காரு. அவரோட டெக்னாலஜிய ஒரு ஆள் வந்து 500 மில்லியன் குடுத்து அந்த டெக்னாலஜி வந்து வாங்கிக்கிறான். இவருக்குமே ரொம்ப ஹேப்பியா இருக்கு. 500 மில்லியன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கரெக்ட்டா ஹீரோயின் அங்க வந்து இந்த டெக்னாலஜி வந்து என்னோடது. நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு இருக்கு. அங்க இருக்கிற எல்லாருமேவும் ஹீரோயினிய வந்து தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. உண்மையா என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோயின்மேவும் ஒரு பெரிய கம்பெனிக்கு வந்து சிஇஓவா தான் இருந்திருக்கா. அந்த கம்பெனிய ரொம்ப நல்லாவே ரன் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஆனா என்னன்னா, அவ வந்து டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரிசர்ச்‌லயேவும் அவ அதிகமா வந்து மூழ்கிட்டா. அவ எந்த மாரி டெக்னாலஜி வந்து கண்டுபிடிச்சிருக்கிறான்னா, இப்ப இந்த ChatGPT, Gemini இந்த மாரிலாம் இருக்கு இல்லையா? அந்த மாரி இதுலயேவும் அவ வந்து வேற ஏதோ ஒண்ண வந்து கண்டுபிடிச்சிருக்கா. ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகுற மாரி ஏஐ ஒண்ணு தான் கண்டுபிடிச்சிருக்கா. ஸோ அத தான் இப்ப ஹீரோயினோட அப்பா வந்து ஏல விட்டுட்டு இருக்காரு. ஸோ ஹீரோயின் வந்து அது என்னோடது, என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவ வந்து ஏல விடுறதுக்கு விட மாட்டேங்கிறா. அப்பங்காரன் இருந்துட்டு, இல்ல இது என்னோட உழைப்பு. நீ பாதி தான் வந்து ரெடி பண்ண. நானும் என்னோட டீமும் சேர்ந்து தான் இத வந்து முழுசா ரெடி பண்ணியிருக்கோம். இது என்னோட இது அப்படின்னு சொல்லிட்டு அப்பங்காரன் வந்து ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க. என்னோட அசிஸ்டன்ட்க்கெல்லாம் பயங்கர காண்டா இருக்கு. விட்டா அடிச்சிருவான் போல இருக்கு. ஹீரோயின் தான் இருந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கா. இது உங்களோட கடினமான உழைப்பு அப்படிங்கிற மாரி அசிஸ்டன்ட்மே சொல்ல, ஹீரோயின்மே இருந்துட்டு, சரி ஓகே என்னதான் நடக்குதுன்ட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி ஹீரோயின்மே சொல்லிட்டு அவன வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அந்த ஆளுமே இருந்துட்டு அந்த ஏலம் வாங்குனான் இல்லையா? அந்த ஆளுக்கு வந்து அந்த டெவலப்மெண்ட் இது எல்லாத்தையுமே போட்டு காமிச்சிட்டு இருக்க. அதுவுமே வந்து பேசிட்டு இருக்கு. நான் தான் உங்களோட வந்து ஏஏ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது பாதியிலேயே வந்து கட் ஆயிருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயினோட அப்பாவுக்குமே தெரியல. ஏதோ ஒரு டெக்னாலஜி ஃபால்ட் ஆயிருச்சு போல இருக்கு. ஸோ அந்த வாங்குன ஆளுமேவும், இப்ப நீங்க எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி ஆகணும். நான் இத 500 கோடி குடுத்து வந்து வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாரிலாம் அந்த ஆள் சொல்லிட்டு இருக்க. இந்த ஆள் நோண்டிட்டு இருக்கான். லேப்டாப்ப போட்டு என்ன பண்றேன்ட்டே தெரியாம. ஹீரோயின்ல இருந்துட்டு, நீங்க என்ன பண்ணாலுமே வேஸ்ட்டு. நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இதுல ஒரு சின்ன ஃபால்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னால மட்டும் தான் இத சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் வந்து அங்க இருக்கிற எல்லார் முன்னாடியுமே வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஒரு ஃபால்ட்டையும் கூட. ஸோ அந்த கூட்டத்துல இருக்கிற ஒரு ஆள் வந்து இத லைவா வந்து வீடியோவுமே எடுத்து லைவ் டெலிகாஸ்ட்மே பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயத்த நம்ம ஹீரோயினோட பையனுமே வந்து பார்த்துட்டு இருக்கான். நம்ம பையன்லாம் வாவ் சூப்பர்மா அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் வந்து அந்த ஒரு சின்ன இதையுமேவும் அவ வந்து சரி பண்ணிட்டா. அதுக்கப்புறம் அந்த ஏஐ வந்து நார்மலா எல்லார்கிட்டயும் பேச ஆரம்பிக்குது. இதிலிருந்தே அவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சுட்டாங்க. இது வந்து ஹீரோயினோட உழைப்பு தான். ஹீரோயினோட அப்பா தான் திருடிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்டுபிடிச்சுட்டாங்க. நம்ம ஹீரோயின் அது மட்டும் இல்லாம, அப்பங்காரன் தான் எனக்கு இந்த மாரி ஒரு விஷத்த வந்து குடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விஷயத்தையுமேவும் நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற எல்லார் முன்னாடியுமேவும் உண்மைய போட்டு உடைச்சுட்டா. அது மட்டும் இல்லாம, அப்பாவ புடிச்சு நல்லா கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கா. ஒரு புலி பசிச்சா கூட தன்னோட புள்ளைய வந்து திங்காது. ஆனா நீ மிருகத்த விடயும் ரொம்பவே கேவலமான ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அப்பாவ புடிச்சு நல்லா கிளி கிளின்னு கிழிச்சிட்டு, நான் என்னோட டெக்னாலஜி வந்து ஏல விட மாட்டேன் அப்படிங்கிற மாரியும் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் என்ன அங்க இருக்கிற எல்லாருமேவும் ஒவ்வொருத்தவங்களா கிளம்பி போயிட்டுருக்க. இந்த அப்பங்காரன் போய் எல்லார்கிட்டயுமே கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அவங்க இருந்துட்டு, இதுக்கப்புறம் நம்ம 2 பேத்துக்கு நடுவுல இருந்த கொலாபரேஷன் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிக்கிறலாம். இதோட முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கருந்து போயிட்டுருக்க. இந்த அப்பங்காரனுக்கு என்ன பண்றதுன்ட்டே தெரியல. அப்பங்காரன் உட்காந்து ஓன்ட்டு அழுக ஆரம்பிச்சுட்டான். ஹீரோயின் கால புடிச்சு கெஞ்சு கெஞ்சுன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்பா தெரியாம பண்ணிட்டேம்மா. எல்லாமே என்னோட தப்பு தான். அப்பா உன் மேல பொறாமப்பட்டுருக்க கூடாது. மறுபடியும் நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து நம்மளோட கம்பெனி வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து கொண்டு வரலாம். நீ மறுபடியும் நம்ம வீட்டுக்கே வந்துருமா அப்படிங்கிற மாரிலாம் அப்பா கெஞ்சிட்டு இருக்க. ஹீரோயின் ரொம்பவே லேட் ஆயிருச்சு. இத நீங்க முன்னாடியே யோசிச்சிருக்கணும். இந்த மாரிலாம் நீங்க பண்ணியிருக்க கூடாது. இதுக்கப்புறம் உங்க குடும்பம் திவால் ஆகுற வரைக்கும் நீங்க காத்துட்டு இருங்க. நான் என்ன பண்றேன்ட்டு பாருங்க. நான் என்னோட டெக்னாலஜிய வச்சேவும் நான் புதுசா ஒரு கம்பெனிய வந்து நான் நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கருந்து கெத்தா கிளம்பி போயிட்டு இருக்கா. அப்பங்காரெல்லாம் அப்படியே கதறிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட, நீ எனக்காண்டி 1 மாசம் வெயிட் பண்ணு. உனக்கான நியூ மெசேஜ் வர வரைக்கும். நான் கண்டிப்பா ஒரு நியூ குரூப்ப வந்து நான் ரெடி பண்ணி நான் அதுல சூப்பரா ரன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி ஹீரோயினுமே சொல்லிட்டு இருக்க. இவனுமே உங்கனால முடியும் நான் நம்புறேன் அப்படிங்கிற மாரி சொல்ல, இவளுமே அங்கிருந்து கெத்தா கிளம்பி போயிட்டு இருக்கா. மட்டும் இல்லாம நம்மளோட ஹீரோவுமேவும் நம்ம ஹீரோயினோட அந்த லைவ் வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்திருப்பான். நம்ம குட்டி பையன் பார்த்தான் இல்லையா? அவன் கூட சேர்ந்து இவனுமே பார்த்துட்டு இருந்திருப்பான். அவனுக்கெல்லாம் அட்டர் ஷாக்கா இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு இவ்ளோ டேலண்ட் இருக்கா? நம்ம ஹீரோயினியா இது?
இதை எப்படி நான் நோட் பண்ணாம விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினியை கூப்பிட்டு ஒரு வேலை விஷயமா சிட்டி ஏங்கிற ஒரு இடத்துக்கு வந்து போக வேண்டியது இருக்கு, நீங்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயின் வந்து தயங்குறா. ஹீரோ வந்து எனக்கு அங்கே போய் எனக்கு ரிப்போர்ட் இதெல்லாமே சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பிக்கைகரமான ஒரு ஆள் வேணும், அதனால தான் நான் உங்களை சூஸ் பண்ணேன். நீங்கள் இந்த வேலையை மட்டும் எனக்கு பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு 40% வந்து நான் உங்களுக்கு போனஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ சொல்ல, ஹீரோயின்மேவும் சேச்சே அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, பரவாயில்ல நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்மே சொல்ல, ஹீரோவுமேவும் சரி ஓகே நான் உங்களுக்கான ஃப்ளைட் டிக்கெட் இதெல்லாமே போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவளுமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளுமேவும் அந்த சிட்டி ஏங்கிற அந்த ஊருக்கு வந்து வர்றா. இவர் ரிப்போர்ட் பார்த்துட்டே வந்துட்டு இருக்க ஆப்போசிட்ல ஹீரோ வர தெரியாம ரெண்டு பேருமே மோத நம்ம ஹீரோயின் கீழே விழுக போக கரெக்டா நம்ம நம்ம ஹீரோ ஹீரோயினை பிடிக்க ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு ஷாக் ஆக, நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ நான் விசாரணை பண்றதுக்கு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை அப்படியே பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு ஹீரோ தள்ளி விட்டுட்டு கீழே விழுந்த பேப்பர் எல்லாமே பொறுக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் அதை எடுக்க போறேன்னு பேர்ல ஹீரோயின் அப்படியே லைட்டா டச் பண்ண ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்ல பரவாயில்ல நானே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோ கடுப்பாயிட்டு ஹீரோயின் கிட்ட இங்க பாரு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்ல வர்றான். அதுக்குள்ள அவனுக்கு கால் வந்துடுது. அவனோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருந்து ஏதோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கால் வர இவனுமே ஓகே நான் இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் இதை கேட்டுட்டு நானுமே உங்க கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரெண்டு பேருமே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அங்கே என்னன்னா பணம் கொடுக்கல, நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கோம், எங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லேபர்ஸ் எல்லாருமே வந்து அங்கே கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஹீரோவும் வர ஹீரோ கிட்டேயும் வந்து எங்களுக்கு பணம் கொடுங்க, நாங்கள் உழைச்சிக்கிட்டு தானே இருக்கோம், எதுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்டேயும் கேட்க, அப்போ ஹீரோயின் தான் இருந்துட்டு நான் ஆல்ரெடி உங்களோட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு எல்லாம் போயிட்டு வந்தேன், ஏதோ விதிமீறல் வந்து நடந்திருக்கு, நீங்கள் அது எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணாதான் உங்களுக்கான பேமெண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அந்த லேபர்ஸ் வந்து அதை கேட்குற மாதிரி இல்லை, ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட அவள் கால் வந்து லைட்டாக சுளுக்கிறது. அவள் அப்படியே கீழே விழுக போக நம்மளோட ஹீரோ தான் வந்து ஹீரோயினியை காப்பாத்துறான். அது மட்டும் இல்லாம நம்ம அவங்க கோவத்துல ஹீரோயினியை அடிக்க வர நம்ம ஹீரோ தான் அதுல இருந்துமேவும் நம்மளோட ஹீரோயினியை வந்து காப்பாத்துறான். ஹீரோவுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. ஹீரோ காண்டாயிட்டு அங்கே இருக்கிற எல்லாரையுமே பிடிச்சி வந்து திட்டிகிட்டு இருக்கான். எங்கள் குடும்பம் உங்களுக்கு வந்து என்றைக்குமே வந்து பேமெண்ட்டை வந்து பேலன்ஸ் வச்சதே கிடையாது, நீங்கள் பண்ண தப்பை வந்து சரி பண்ணுங்கள், சரி பண்ணால் மட்டும்தான் உங்களோட பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும், விதிமீறலை வந்து எங்கள் குடும்பம் என்றைக்குமே வந்து அதை வந்து ஏற்றுக்காது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல இவங்களுமே அதை கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினியை அங்கேருந்து அலைக்கா தூக்கிட்டு போயிட்டுருக்கான். அடிப்பட்டது இவனுக்கு, ஆனால் இவன் என்னடானா அவளை தூக்கிட்டு போயிட்டுருக்கான். இறக்கி விடுங்க என்னால் நடக்க முடியும், நானே நடந்து வரேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஹீரோ இருந்துட்டு உனக்கு என்ன பைத்தியமா, இதே மாதிரி எப்பயாவது நடந்துச்சுன்னா இதுக்கப்புறம் நீ உன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் நீ வந்து முயற்சி பண்ணணும், அதை விட்டுட்டு இப்படி பைத்தியக்காரத்தனமா நீ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஹீரோயினை பிடிச்சி திட்ட, ஹீரோயின் இருந்துட்டு சாரி அவங்க வந்து திடீர்னு இந்த மாதிரி பண்ணுவாங்கன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் ஏன் என் மேலே இவ்வளோ நல்லபடியாக நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீ பைத்தியமா இல்லை பைத்தியம் மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன், உனக்கு ஒன்றுமே புரியலையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ள திங்க் பண்ணிட்டு சரி ஓகே இப்போ ஹோட்டல் ரூமுக்கு போய் முதல் உன்னோட காலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினியை அங்கேருந்து அப்படியே கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஹோட்டலுக்கு போனால் அங்கே ஒரு ரூம் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரெண்டு பேருக்குமே ஷாக்கிங்காக இருக்கு. ஹீரோயின்ல இருந்துட்டு ஆனால் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோமே எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்க அவங்களுமே இருந்துட்டு சாரி மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோ தான் இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த ஒரு ரூம்பை வந்து வாங்கிக்கிறான். ஹீரோயின்ல இருந்துட்டு ஆனால் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்போ உன்னோட கால் தான் முக்கியம், உன்னோட காலுக்கு வந்து ரெஸ்ட் தேவை, நீ பெட்டில் படுத்துக்க நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினியை அங்கேருந்து ரூமுக்கு கூட்டிட்டு போகிறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஹீரோயின் ஒரு மாதிரி பதட்டமாகவே உட்காந்துருக்க. ஹீரோ குளிச்சுட்டு இருக்கான். குளிச்சுட்டு வெளியே வர அவனை அப்படியே ஆன்ட்டு பார்த்துட்டு இருக்க. ஹீரோ ஹீரோயின் பக்கத்தில் வந்து என்ன சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவ இல்லையே நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோவையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே பார்த்துக்கிட்டே அங்கேருந்து எந்திரிச்சு போகலான்னு பார்த்தா இவளோட கால் தான் சுளுக்கிருக்குல்ல, கீழே விழுக போக இவ விழுகிறன்னு பேரில் ஹீரோவையும் இழுத்து அவன் மேலேயே போட ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ அப்படியே கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போக ஹீரோயின் திடீர்னுட்டு ஐயோ நான் இன்னும் என்னோட ரிப்போர்ட்டை முடிக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு எந்திரிக்கிறா. ஹீரோக்கெல்லாம் கடுப்பாயிருச்சு. இந்த மாதிரி நல்ல டைமில் தான் என்னோட மூடை வந்து நீ ஸ்பாயில் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் இருந்துட்டு ஆனால் நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணமேவும் நான் ரிப்போர்ட்டை வந்து பண்ணுறதுக்காண்டி தானே, இன்னும் நான் அந்த வேலையை வந்து பண்ணி முடிக்கவே இல்லையே, நான் போய் முதல்ல அதை பண்ணுறேன் நீங்கள் போய் தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல ஹீரோவுமே இருந்துட்டு சரி ஓகே நானுமே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ பண்ணுற மாதிரி தெரியல, ஹீரோ ஹீரோயினியே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினியும் திரும்பி திரும்பி ஹீரோவையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுற பேரில் மாற்றி மாற்றி சைட் அடிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அவள் அப்படியே அங்கேயே தூங்கிட்டா போல இருக்கு அந்த டேபிள்லேயும்.
அப்புறம் நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வச்சு அவளுக்கு பெட்ஷீட் இதெல்லாமே போட்டு விட ஹீரோயின் வந்து ஹீரோ பக்கத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து வச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடா. எனக்கு நேர்ல கிஸ் பண்றதுக்கெல்லாம் தைரியம் கிடையாது, இப்படி கனவுல பண்ணிக்கிட்டாதான் ஆச்சு, ஒரு கிஸ்னால எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை இழுத்து பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்க ஹீரோ என்ன சும்மாவா இருப்பான், ஹீரோவும் பதிலுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்க அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு இது கனவு கிடையாது ரியல் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு கான்சியஸ் ஆகுது. ஹீரோயின் ஹீரோவையே பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவே அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்க 2 பேரும் மறுபடியும் அன்னைக்கு நைட்டும் ஒன்றா ஸ்டே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் 2 பேருமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க. 2 பேருக்குமே பிடிச்சிருக்கு இல்லையா? அதனால் நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னா, எனக்கு வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்னோட பையனை வந்து நான் கண்டுபிடிச்சேன். ஆனால் அந்த பையனோட அம்மா மேலெல்லாம் எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே கிடையாது. நான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ட்டு நினைக்கிற ஒரே ஒரு ஆள் நீ மட்டும்தான். எனக்கு உன் மேலே மட்டும்தான் ஃபீலிங்ஸ் இருக்குது. நான் அந்த பையனோட அம்மாவை நேரில் பார்த்து இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் பண்ணுறேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க ஹீரோயின்மே இருந்துட்டு எனக்குமே வந்து ஒரு பையன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவுமே இருந்துட்டு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயின்மே இருந்துட்டு நானுமேவும் அந்த பையனோட அப்பா கிட்ட வந்து எக்ஸ்ப்ளனேஷன் இதெல்லாமே பண்ணுறேன், நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஹீரோ அப்படியே ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்குமே வர அந்த குட்டி பையனை தூக்கி வச்சுட்டு நீ என்னை மிஸ் பண்ணியடா அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த குட்டி பையன் நம்ம ஹீரோவோட கையை செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ உங்க உடம்பு ரொம்ப நல்லாவே குணமாயிருச்சேப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவுமே இருந்துட்டு அந்த கடவுள் கொடுத்த எனக்கு கிஃப்ட் நீதாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொஞ்சிட்டு இருக்க. அப்போ ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நம்ம ஹீரோவோட பையன் திரும்ப கிடைச்சதுனால ஒரு பார்ட்டி வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட தாத்தா வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அதனால அந்த குட்டி பையனோட அம்மாவுமேவும் நீ மறக்காமல் அந்த பார்ட்டிக்கு கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு வந்து சொல்ல ஹீரோவுமே ஓகே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு உடனே ஹீரோயினுக்கு வந்து கால் பண்ணுறான். இந்த மாதிரி பார்ட்டி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, நீ வந்து மறக்காமல் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினுமே ஓகே அப்படிங்கிற மாதிரி அவளுமே சொல்லிடுறா. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஃபோனில் நம்ம ஹீரோட வாய்ஸை கேட்கும்போது இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, ஃபெமிலியராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் திங்க் பண்ணிட்டு இருக்கா. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அதை கேஷுவலாக விட்டுட்டு இந்த பார்ட்டி மட்டும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்மே திங்க் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின்மேவும் ஹீரோ சொன்ன மாதிரியேவும் அந்த பார்ட்டிக்கும் வந்துட்டா. அவளுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு, இவ்வளோ பெரிய பார்ட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே டிஷ்ஷஸ் எல்லாம் நிறையா இருக்கிற அதெல்லாமே போய் பார்த்துட்டு இருக்கா. அதே பார்ட்டிக்கு தான் அந்த ஃப்ரெண்டு கறியுமே வந்திருக்கா. அவளுமேவும் நம்ம ஹீரோயினை வந்து பார்த்துட்டா இவளுக்கு பயங்கர காண்டா இருக்கு. இவ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா, இவளை யார் உள்ளே விட்டது, நான் இவளை சும்மாவே விட மாட்டேன், ரொம்ப நாளாக இவளை வச்சு வாங்கணும்ட்டு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், இன்னைக்கு அதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சாப்பிட்லான்னு போனால் அதை வந்து தட்டி விட்டுட்டு உனக்கெல்லாம் இதை சாப்பிட்றதுக்கு தகுதியே கிடையாது, உன்ன மாதிரி ஒரு முட்டாளெல்லாம் யார் இங்கே வந்து இன்வைட் பண்ணது, நீ எப்படி உள்ளே வந்த, நீ ஹீரோவை மயக்கி தானே நீ வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்க, ஏதோ ஹீரோவு மேலே கொஞ்சமாக அக்கறை காட்டுறதுனால இந்த குடும்பத்தில் ஒரு ஆளை வந்து நீ வந்து ஜாயின் பண்ணிடலாம்னு நினச்சி தானே இந்த இடத்துக்கு வந்திருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. அங்கே இருக்கிற எல்லாரும் முன்னாடியுமேவும் ஹீரோயினுக்கு காண்டாயி பள்ளீர்ன்ட்டு அரைஞ்சிட இவ அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் சண்டைக்கு போக இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே வந்துடுறான். ஹீரோயினை வெளியே துரத்துறதுக்காண்டி இந்த ஃப்ரெண்டுக்காரி வந்து ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு இவளை வெளியே துரத்துறதுக்கு கையை பிடிச்சி இழுத்துருப்பாங்க. அதில் ஹீரோயினுக்கு கையில் அடியுமே பட்டிருக்கும். ஹீரோ அங்கே வந்துட்டு ஹீரோயினோட கையை வந்து பிடிச்சி பார்த்துட்டு இருக்கான். உனக்கு வலிக்குதா, நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இவளுமேவும் எனக்கு வலிக்கல நான் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஃப்ரெண்டுக்காரிக்கு காண்டா இருக்கு, நீங்கள் ஏன் அவளை வந்து இந்த அளவுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவள் கடுப்பாக ஹீரோகிட்ட கேட்க ஹீரோ இருந்துட்டு பின்ன நான் லவ் பண்ணுற ஆளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணாமல் உன்னையா நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பங்கமாக அவளை வந்து கலாய்ச்சி விட்டுட்டு இருக்க. அந்த குட்டி பையன் இருந்துட்டு அப்பா இவ அம்மாவை வந்து புலி பண்ணுறா, அவளை என்னன்ட்டு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பையன் போட்டு கொடுக்க அப்போ தான் இவங்க 2 பேர்த்துக்குமே தெரியுது இவன் தான் இந்த குழந்தையோட அப்பா, இவ தான் இந்த குழந்தையோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு 2 பேருக்குமே தெரியுது. 2 பேருக்குமே அவ்வளோ ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. அதே சமயம் 2 பேர்த்துக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஹீரோயினுக்கெல்லாம் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் தான் இந்த குழந்தையோட அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரெண்டுக்காரி நம்ம ஹீரோயினையை இவ்வளோ நேரம் ரொம்பவே அசிங்கப்படுத்தியிருப்பா. அவள் பேச்சை கேட்டுட்டு அங்கே இருக்கிற மற்ற எல்லாருமே அசிங்கப்படுத்தியிருப்பாங்க இல்லையா? அதனால நம்ம ஹீரோ அவங்க முன்னாடியேவும் நம்ம ஹீரோயினை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின்மேவும் ஓகே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ஓகே சொல்ல ஹீரோக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதே சமயம் அந்த ஃப்ரெண்டுக்காரிக்கு தான் தலையில் இடியே விழுந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீரோட ஆஃபீஸ்க்கு போய் அவன் கேட்ட அந்த ரிப்போர்ட் இதெல்லாமே சப்மிட் பண்ணுறதுக்காண்டி போனால் நம்ம ஹீரோ அந்த ரிப்போர்ட்டை பார்க்காம ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்து மடியில் உட்கார வச்சு க்யூட்டாக கிஸ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறீங்க, நம்ம ஆஃபீஸில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொன்னாலுமே ஹீரோ விடுற மாதிரி இல்லை, க்யூட்டாக கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு நீ என்னோட ஒய்ஃபாக மாறுறதுக்கு ரெடியாக இருக்கியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க
ஹீரோயின் வெக்கத்திலேயேவும் நான் எப்பயுமே ரெடியாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோ நானுமே ரொம்பவே ரெடியாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாம, இப்போ எதுக்கு இப்படி சொல்கிறீங்க, எதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோ இருந்துட்டு நம்ம பையனுக்கு ஒரு தம்பியோ இல்லாட்டி தங்கச்சியோ தர்றதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு ஹீரோயினி அப்படியே கியூட்டா கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்களோட அந்த கல்யாண நாளுமே வந்துருச்சு. இவங்க 2 பேருமே ரொம்ப அழகா அந்த ஸ்டேஜுக்கு வந்து இவங்களோட வாக்குறுதி இது எல்லாமே எடுத்துட்டு இவங்க 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணலான்ட்டு போக அந்த குட்டி பையன் ஓடி வந்து ரிங்கை கொடுக்குறான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ அந்த ரிங்கை வாங்கி ஹீரோயினுக்கு அழகா போட்டு விட்டுட்டு அந்த குட்டி பையனையும் அப்படியே தூக்கி வச்சு கியூட்டா அவங்க ஃபேமிலியை அப்படியே கிஸ் பண்றதோட இந்த மூவி இங்க முடியுது. உங்களுக்கு இந்த மூவில கொஞ்சம் டவுட்டுமே இருக்கலாம், ஹீரோயினோட அப்பா அம்மாவுக்கு வந்து என்ன ஆச்சு அண்ட் ஹீரோயினோட சிஸ்டர் அவளுக்குமே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஹீரோயினோட அப்பா அம்மாவுக்கு வந்து பேங்க் வந்து கரப்ட் ஆயிடுச்சு, அவங்க வந்து திவால் ஆயிட்டாங்க. அவங்க திவால் ஆனதுனால அந்த தங்கச்சிக்காரியோட ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா, அவனுமேவும் இவளை வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டான். இந்த பிரச்சனையில் வந்து நான் தலையிடவே விரும்பலை, உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதனால தங்கச்சிக்காரிக்கு ஹீரோயின் மேலே பயங்கர காண்டு, உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க. அம்மா அப்பா நம்ம ஹீரோயின் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போய் மன்னிப்பும் கேட்குறாங்க, எங்களை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் வந்து மன்னிக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. அந்த இடத்துக்கு தங்கச்சிக்காரி ஹீரோயினை கொல்றதுக்கு கத்தி எடுத்துட்டு வர நம்ம ஹீரோ தான் நம்ம ஹீரோயினை வந்து காப்பாற்றி அவளை வந்து அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகவும் வச்சுட்டாங்க. இந்த சீன் எல்லாமேவும் நான் இந்த சீரீஸோட இன்னொரு வெர்ஷனில் தான் நான் இந்த சீன் எல்லாமே பார்த்தேன். நான் இந்த வெர்ஷனில் வந்து அந்த சீன் வந்து எனக்கு கிடைக்கல, அதனால தான் உங்களுக்கு வந்து அதை எக்ஸ்பிளேஷனும் பண்ண முடியலை. நான் அதனால ஷார்ட்டாக சொல்லிட்டேன். சரி, ஓகே, உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த மூவிக்கு லைக், கமெண்ட், ஹைப், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாமே பண்ணுங்கள். நம்ம கூடிய சீக்கிரம் இன்னொரு மூவியில் பார்க்கலாம். பாய்.